இந்த நாளே நம்ம தியானிக்க முடிய வேதத்திலிருந்து சகரியாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். நமக்கு வேதத்துல வாஸ்த வசந்த பிரகாரமா இந்த நாளிலும் நம்ம தியானிக்க போற வேதத்துடைய தலைப்பு அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவும். அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவும் என்ற தலைப்புல நம்ம இந்த நாளை வேதத்துல சத்திய வசனம் நம்ம தியானிக்க போறோம். தெய்வ பிள்ளைங்களே, நம்ம கடந்த நாட்கள்ல இந்த வசனத்தை இதே வசனத்தின் அடிப்படையில் நமக்கு பலரை குறித்து நம்ம என்ன செய்திருக்கலாம், நம்ம தியானித்திருக்கலாம். தெய்வ பிள்ளைங்களே, எப்தாவை குறிச்சு அவனுடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா ஒரு அற்பமான நிலவரம், ஒரு பரஸ்திரியுடைய குமாரன் என்று அறியப்படுறாரு. அவருடைய ஆரம்பத்தை குறிச்சு நம்ம கேட்டிருக்கோம், முடிவை பார்த்திருக்கோம். எஸ்தர் அதே போல பாத்தீங்கன்னா அவளுக்கு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை, ஒரு சிறிய தகப்பனால எடுத்து வளர்க்கப்படுற ஒரு மகள். அந்த பிள்ளை எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா அவருடைய முடிவு மகிமையான அனுபவமா காணப்படுறது. அதே போலதான் ரூத்துடைய அனுபவம் அப்படிதான். மோவாபிய பெண், ஆனா பாத்தீங்கன்னா அந்த நம்முடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவளுடைய முடிவை பாத்தீங்கன்னா மகிமையான முடிவு. ஒரு பக்தன் யோபு குறிச்சு நம்ம தியானித்திருக்கிறோம். ராகாப் என்ற வேசி புறம்பாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல உள்ளவா. ஆனா பாத்தீங்கன்னா அவ 2 தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளும் அந்த சகோதரியும் பாதுகாக்கப்படுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த அழிவுல என்ன செய்றாங்க, பாதுகாக்கப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்துல அந்த ராகாப் என்ற வேசிங்கிற அனுபவம் மாற்றப்பட்டு நல்ல ஒரு தெய்வ பிள்ளைங்கிற அனுபவத்துல மாற்றப்படுற அனுபவத்துல காணப்படுறோம். இப்படி நம்ம அநேகர் நம்ம வேதத்துல என்ன செய்திருப்போம், கடந்த நாட்கள் அப்படிப்பட்ட அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவும் சொல்லி நம்ம நிறைய பேர் நம்ம வேதத்தில் தியானித்திருப்போம். தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிலரை குறிச்சு நம்ம என்ன செய்யப்போம், தியானிக்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா யோனாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். போதும் தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, நம்ம அங்க வாசிக்கிறோம் பாருங்க. முதலாவது நம்ம தியானிக்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அற்பமான ஆரம்பம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நினிவே பட்டணத்தை தான் அற்பமான ஆரம்பம் என்ற அனுபவத்தை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்றோம். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, இந்த நினிவே பட்டணத்தை குறித்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட அனுபவம் சொல்லி பாத்தீங்கன்னா அதனுடைய பாவம் தெய்வ சமூகத்துல வந்து எட்டின, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டுனதுனால தேவன் என்ன செய்றாங்க, யோனா தீர்க்கதரிசியிட சொல்றாரு, நீ நினிவேக்கு விரோதமாய் போய் அங்க போய் பிரசங்கம் பண்ணு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து தர்சீசுக்கு என்ன செய்யறாரு, கூலி கொடுத்து கப்பல் ஏறுறார். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அந்த நினிவே பட்டணத்துடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது. பாருங்க தெய்வ பிள்ளைகள், நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் சோதோம் கொமாரா அந்த தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய அங்கேயும் பாத்தீங்கன்னா இதே போல அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய பாவம் ஆண்டோர் சமூகத்துல வந்து எட்டுனதுனால அந்த தேசத்தை என்ன செய்தாங்க, ஏசப்பா அழிச்சாங்க. தெய்வ பிள்ளைகளை பாருங்க, அந்த இடத்துல அந்த தேசத்துல வந்த தேவ தூதர்களை கூட அவங்க விடல. தெய்வ பிள்ளை பாவம் செய்யுதுக்கு மனுஷர்களை மாத்திரமல்ல, அவங்க மனுஷர்களை ஒருத்தரையும் விடல, வந்ததான தேவ தூதர்களை கூட என்ன செய்யல, விடாத அளவுக்கு பாவம் செய்யற விதத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து பிடிச்சு இழுக்கிற விதத்துல என்ன செய்தாங்க, காணப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைங்க, அது போல அந்த நினிவே பட்டணத்திலே பாத்தீங்கன்னா தேவன் சொல்ற அந்த வசனத்தின் அதிகாரத்தின் முடிவு கடைசியில வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 180,000 பேர் இந்த நினிவே பட்டணத்துல உள்ள ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதது பாவம் செய்கிற அனுபவத்துல அவங்களுடைய பாவங்கள் அவங்களுடைய அக்கிரமங்கள் கொடுமையான அனுபவமா காணப்படுது. இப்ப கூட பாருங்களா, நம்ம இருக்கோம், நம்ம நாகர்கோவில் கூட முந்தி இப்போ நகராட்சியா மாறிட்டு மாநகராட்சியா மாறிட்டு. தெய்வ பிள்ளைங்களை முந்தி நகராட்சி இப்போ மாநகராட்சி. இப்ப நம்ம நாகர்கோவில் கூட பெரிய ஒரு நகரமா மாறிட்டு. அது போல இப்ப பாருங்க சென்னை, நம்ம பெங்களூர், இப்படி சொல்றோம், இதெல்லாம் இந்த பெரிய சிட்டி நம்ம சொல்லுவோம். தெய்வ பிள்ளை இப்ப கூட பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது பெரிய சிட்டி, பாவம் நிறைஞ்ச இடம், நம்ம பிள்ளைங்க என்ன செய்திருவாங்க, கெட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, சில பெற்றோர் விட மாட்டாங்க. சிலர் என்ன செய்ய பிள்ளைங்க என்ன செய்வாங்க, தைரியமா
போயிருவாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவம் அந்த இடங்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கலா என்ன செய்திருவாங்க, அங்க உள்ள கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படி என்ன செய்யும், சூழ்நிலைக்கு தக்கவாறு பாவத்துக்குள்ள என்ன செய்திருவாங்க, இழுக்கப்பட்டுருவாங்க. சொன்னா அப்படிப்பட்ட அனுபவமா தான் இந்த நாட்கள்லயும் அந்த தேசங்கள் காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. அது போலதான் பாத்தீங்கன்னா இந்த நினிவே பட்டணம் மகா நகரம், மகா நகரமாகிய நினிவே தேவ அவ்வளவு பெரிய ஒரு சிற்றியான அனுபவம். அந்த தேசம் ஃபுல்லா என்னது, பாவம் நிறைஞ்சு காணப்படுறதுனால கர்த்தர் அனுப்புறாரு. இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய சமூகம் அவருடைய வார்த்தையை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடுறாரு. அதே பிள்ளை கர்த்தருக்கு தெரியாமலாம் இருக்கும். ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, விலகி தர்சீசு கப்பல் ஏறணும்னு நம்ம தப்பிச்சிட்டோம், பிழைச்சிட்டோம். அதுவும் கப்பல்ல பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டுல போய் படுத்திருக்காரு, யாருக்கும் தெரியாம கீழ்த்தட்டுல போய் பாத்தீங்கன்னா அயர்ந்து உறக்கம். போறது தெய்வ சமூகத்தை விட்டு விலகி போறாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அதுவும் கப்பலுக்கு கீழ்த்தட்டுல ஏன்னா ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்கல்ல, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு தொந்தரவும் நமக்கு வேண்டான்னு சொல்லி நிம்மதியா போய், அதுவும் நல்லா உறக்கம், நல்ல குரட்டை விட்டு நல்ல தூக்கம் தெய்வ பிள்ளைங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படும். நம்ம பாத்தீங்கன்னா ஆண்டுடைய செயலை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்யறாரு, கடல்ல பெரிய பெரிய பயங்கர கொந்தளிப்புன்னா தாங்க முடியாத அளவுக்கு என்னது கொந்தளிப்பு. அந்த அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, கலங்கி தகைக்கிறாங்க, இப்படி ஒரு கொந்தளிப்பு வந்துட்டே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கலங்கி தகைக்க அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி என்ன செய்யறாங்க, கும்பிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி. பாத்தீங்க போதாததுக்கு அவங்க சரக்குகள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு திங்ஸ்கள் கொண்டு போவாங்க, அதெல்லாம் கூட என்ன செய்ய அந்த கப்பல்ல இருந்து கீழே தூக்கி எறிகிறாங்க. வெயிட் குறைஞ்சா கூட கொஞ்சம் நம்ம கவனமா பத்திரமா நம்ம ஜீவன் தப்பையாவது நம்ம போய் சேர்ந்துடலாமே, கரை சேர்ந்துடலாமே, அவங்க எவ்வளவோ அவங்க ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. ஒரு ஒரு மாலுமிதான் கடைசி வந்து பாக்குறாரு, கீழ்த்தட்டுல இந்த மனுஷன் நல்லா உறக்கம், தட்டி எழுப்பி நீ எங்க இருந்து நீ வாரா, நீ இப்படி தூங்குற, இப்படி எல்லாம் நடக்குத அப்படின்னு சொல்லி நிலவரத்தை சொல்றாங்க. நீ எந்த ஊர்ல இருந்து வாரா, நீ உன் தொழில் என்ன, உன் பேர் என்ன, நீ என்ன ஜாதியான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறார் தெய்வ பிள்ளைங்க. அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அதற்கு அவன் சொல்றான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தையும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். முதல்ல சொல்றது பாத்தீங்கன்னா இந்த யோனா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரிடத்துல நான் பெரிய பயபக்தி உள்ளவனா. ரெண்டாவது சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததுனால அந்த மனுஷர் மிகவும் பயந்து, நீ ஏன் இதை செய்தா என்று கேட்டாங்க. முதல்ல சொல்றாரு, நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பயபக்தி ஆனவன் சொல்றாரு. ரெண்டாவது சொல்லி பாத்தீங்கன்னா, ஆணுடைய சமூகத்தோட நான் விலகி ஓடி போகிறவன். அந்த விலகி ஓடி போகிறவன் சொன்னோன்னு அந்த மனுஷன் கேட்கறாங்க, நீ ஏன் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சமுத்திரம் பாத்தீங்கன்னா அதிகமா கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மனுஷன் கேட்கறாங்க, சமுத்திரம் நமக்கு அமரும்படி உனக்கு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. அந்த அவன் சொல்றான், அந்த இப்படி கொந்தளிப்பு வேற யாராலையும் வரல, ஏன் நிமித்தம் தான் வந்ததுன்னு சொல்லி அவர் என்ன செய்றார், அறிஞ்சு என்ன தூக்கி சமுத்திர தூக்கி போட்டுருங்க, சமுத்திர தூக்கி போட்டுட்டீங்கன்னா சமுத்திரம் உங்களுக்கு அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாத்தீங்க அந்த மனுஷங்களும் பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல கரை சேரும்படி அதிகமா தண்டு வலிச்சாங்களாம். ஆனா என்ன செய்யல, சமுத்திரம் இன்னமும் அதிகமா வெகு மும்முரமா அவங்க கொந்தளிச்சு கொண்டே இருந்துச்சு. அவங்கள அந்த அவங்க அந்த கப்பல்ல இருந்தவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியல. கடைசி பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, அந்த வசனம் வாசிக்கும் போது வாசிங்க 14. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. பாருங்க தெய்வ பிள்ளை, அந்த மனுஷங்க பாருங்க அந்த நேரத்துல கூட ஒரு பாவ அறிக்கை சொல்றாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்துல தூக்கி போட்டுட்டாங்க. சமுத்திரம் என்ன செய்து, தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்து நார்மலா மாறிட்டு. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, பயங்கரமான எனது கொந்தளிப்பு பாருங்க தெய்வ பிள்ளைங்களை பாருங்க. அவர் முதல்ல நான் வந்து தேவனிடத்துல பயபக்தி உள்ளோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி போடுறாரு. ரெண்டாவதுதான் தெய்வ சமூகத்தோட்டு விலகி ஓடுறவன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ கூட அந்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தர்சீசு கப்பல் ஏறாரு. இப்ப கர்த்தர் ரெண்டாவது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துறாங்க. கொந்தளிப்பு வந்ததுக்கு பிற்பாடு அந்த யோனா என்னாலதான் மாறிச்சு, ஆண்டவரை நான் மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படியாம வந்துட்டேன், வந்து மாறி கப்பல் ஏறி வந்துட்டேன், வந்து இப்படி வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் மறுபடியும் நினிவே பட்டணத்துக்கு போறேன்னு சொல்லல தெய்வ பிள்ளைங்களே. அவர் என்ன செய்றாரு, செத்தே போறேன், இந்த நினிவே பட்டணத்துக்கு போகவே
கூடாதுன்னா அந்த நினிவே பட்டணம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல. அவ்வளவு பேர் மகா நகரம், அவ்வளவு பேர் செத்து பாவத்திலே வாழ்ந்து செத்து போனாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போகவே மாட்டேன். என்ன தூக்கி கடல்ல தூக்கி போட்டுருங்க, நான் செத்து போறேன், ஆனா போய் பிரசங்கம் பண்ண போக மாட்டேன் அப்படிங்கிற கணக்குல போட சொன்னாரு. ஆனா இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு என்ன எண்ணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம செத்து போயிட்டா இதோட அவன் முடிஞ்சு நம்ம கதையும் முடிஞ்சிரும், அந்த நினிவே மக்களுக்கு சாப்டரும் முடிஞ்சிரும்ங்கிற ஒரு கணக்குலதான் என்ன செய்தாரு இந்த தீர்க்கதரிசி சொன்னாரு. ஆனா பாருங்க, தேவன் தேவன் யாருகிட்ட இந்த விளையாட முடியுமா? விளையாடவே முடியாது. அவர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சமுத்திரத்தை யோனாவுக்காக ஒரு பெரிய மீன், ஒரு மனுஷனை விழுங்கிறது அளவுக்கு ஒரு பெரிய மீனை கத்தர் நினைச்சிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி இருக்கிற பிள்ளைங்களை பாருங்க. இப்ப யோனா சமுத்திரத்துக்குள்ள தூக்கி போடப்பட்டாலும் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீனுக்கு வயிற்றுல யோனா காணப்படுறார். தேவ பிள்ளைங்க இந்த 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மீனின் வயிற்றுல இருந்து இப்ப என்ன செய்யறாரு? விண்ணப்பம் பண்றார். தேவ பிள்ளைங்களை பாருங்க, விண்ணப்பம் பண்ற மீனுக்கு வயிற்றுல எப்படி இருக்கும் பாருங்க. மீனுக்கு வயிற்று நம்ம மீன்லாம் நம்ம சாப்பிடுறோம், குழம்பு வைக்கும், வெட்டுறோம். பாருங்க, மீனுக்கு வயிற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா நடு பக்கத்துல எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு குடலு, அது கருன்னு என்ன செய்யறோம், இது பயங்கர ஸ்மெல்லா தான் இருக்கு. சின்ன நெத்தலி மீனா இருக்கட்டும், சால மீனா இருக்கட்டும், அது ஸ்மெல் அடிக்கத்தான் செய்யும். பெரிய மீனுன்னா எவ்வளவு பெரிய குடலு காரியம், அது என்ன இப்படி கருன்னு தான் இருக்கும். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, அதன் மத்தியில தான் இந்த நோவா என்ன செய்யறாரு இருக்காரு. எப்படி இருக்கும் தெய்வ பிள்ளை? நமக்கு ஒரு சின்ன ஸ்மெல் அடிச்சா தாங்க முடியாம வெளியே ஓடுவோம், அங்க ஓடுவோம், ஸ்ப்ரே அடிப்போம், பவுடரை போடுவோம். இவருக்கு எதை போட முடியும், எங்க ஓட முடியும், எங்க தப்பு வைக்க முடியும் நினைச்சு பாருங்க. ஒண்ணுக்குமே வாய்ப்பு கிடையாது. தெய்வ பிள்ளைகளை பாருங்க, அப்படி அந்த கஷ்டம். 2வது பாத்தீங்கன்னா, மீன் வயிற்றுக்குள்ள அந்த யோனா இருக்கும்போது மீன் ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க போகும், இங்க போகும், தண்ணிக்கு மேல வரும், தண்ணிக்கு கீழே போகும். அப்ப நிம்மதியா அந்த மீனுக வயிற்றுக்குள்ள அந்த யோனாக்கு இருக்க முடிஞ்சுதா? இருக்க முடியாது. பிள்ளை பாருங்க, நிம்மதியா செத்துடலாம், என்ன தூக்கி இதோட என் கதை முடிஞ்சிட்டு தூக்கி என்னைய போட்டுருங்கன்னு சொல்லி போட சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தா வாட தாங்கவே முடியாது, வாட ஜீவனும் போகல, வாட தாங்கவே முடியாத நிலவரம். 2வது பாத்தீங்கன்னா, அவருடைய நிலவரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீன் ஒரு கரையில இருந்தா பேசாம படுத்தாது கிடக்கலாம், உள்ள படுத்தவங்க என்ன செய்யல, அவருக்கு கிடக்கலாம், உருண்டு அது அங்க போகும் இங்க போகும். எந்த பொசிஷன்ல இருந்தாரோ, எப்படி இருக்க முடியல பிள்ளைங்களே, படுக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. உண்மையை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை வழிக்கு கொண்டு வர ஆண்டவர் எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க தெய்வ பிள்ளைங்களே. 3வது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டிப்பா வேணும். மீனுக வயிற்றுக்குள்ள ஆக்சிஜனா இருந்துச்சு, அங்க யாராவது ஆக்சிஜன் கெட்டி கொண்டு வச்சிருந்தாங்களா? ஆனா ஆண்டவருக்கு கிருபையில எப்படியோ அந்த மனுஷன் உயிரோடு என்ன செய்யற 3 நாள் இருந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி, தேவனுக்கு கீழ்ப்படியாம போன யோனா, அவருக்கு அறிவுப்படி, அவருக்கு ஞானத்தின்படி எடுத்துடலாம்னு சொல்லி ஓடி போனாரு. ஆனா ஆண்டவர் யார ஒரு சித்தம் வச்சிருக்காரோ அவரோட வைத்துதான் ஒரு ஊழியத்தை என்ன செய்வாங்க. தெய்வ பிள்ளைகளை, தெய்வ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போன யோனாவை பாருங்க எப்படியெல்லாம் ஆண்டவர் நினைச்சாரு, பக்குவப்படுத்துறாரு. தெய்வ பிள்ளைகளை, அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9வது வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இவ்வளவு கஷ்டப்பட்ட பிற்பாடுதான் பாருங்க அவர் சொல்றாரு, நானோ வெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். பாருங்க எவ்வளவு கஷ்டங்களும் வேதனையும் அந்த மீனுக வயிற்றுக்குள்ள இருந்து என்னெல்லாம் பாடுபட்டாருன்னு தெரியாது. இன்னும் என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்ச அறிவுல சொல்றோம், இன்னும் என்னெல்லாம் இருந்துச்சு நமக்கு தெரியாது, போய் கேட்டாதான் தெரியும். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, இப்பதான் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் உமக்கு பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யாரு, இப்பதான் மனம் பெற, அது முழுசா அவரு மனம் திரும்ப, அந்த சந்தர்ப்பத்துக்கு மனம் திரும்பினது போல சொல்றார். தெய்வ பிள்ளைங்களை, கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையிலே கொண்டு கக்கி போட்டது என்று பார்க்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, தெய்வ சமூகத்துக்கு அந்நியரா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் என்ன செய்யறார், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம அந்த யோனா தீர்க்கதரிசி காணப்பட்டதுனால என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கும் கஷ்டம்தான், அவரை சார்ந்தவங்களுக்கும் கஷ்டம்தான். பாருங்க, கப்பல்ல இருந்தாரு, அவரால் கப்பல்ல இருந்து எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எப்ப செத்து போவோம், எப்ப நம்ம அழிஞ்சு போவோம் நினைச்சு பயந்தாங்க. 2வது பாத்தீங்கன்னா, மீனுக்கு வயிற்றுக்குள்ள போனாரு, மீனுக்கு நிம்மதி இருந்திருக்குமா? தெய்வ பிள்ளைங்களை, இந்த மனுஷன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அந்த மீனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதுக்கு வேற சாப்பாடு சாப்பிட்டு இருந்துன்னு வச்சுக்கிடுங்களாம். அந்த இறையோட சேர்ந்து இந்த யோனாவும்
ஜீரணமாய் இருப்பாரு. அதுவும் 3 நாள் ஃபாஸ்டிங். அந்த மீனும் 3 நாள் ஃபாஸ்டிங். இவருக்காக அந்த மீனும் 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து அந்த மீனும் சரீரத்துல எவ்வளவோ கஷ்டம் பட்டிருக்கோம். அப்ப நம்ம தெய்வ சித்தம் செய்யாம தெய்வ சமூகத்தை விட்டு நம்ம விலகி போனா நமக்கும் கஷ்டம்தான், நம்மளை சார்ந்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம் தான். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவத்துல அந்த யோனா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன செய்றாரு, அவர் மறுபடி மனம் திரும்பி நினிவே பட்டணத்துக்கு வாராரு. 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, யோனா நகரத்தில் பிரவேசித்து அந்த 3 நாள் பிரயாணமான மகாபெரிய விஸ்தாரமான பட்டணமா நினிவே காணப்படுது. பிரவேசித்து அங்க சொல்ற ஒரு பிரயாணம் பண்ணி சொல்றாரு 40 நாள். அவர் சொன்ன வார்த்தை மெசேஜே இப்படிதான், ஒரு தலைப்பு 7 பாயிண்ட் அப்படிலாம் கிடையாது. இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போய், இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சில பிரசங்கம் பண்ணாரு. அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாவத்திலேயே வாழ்ந்தாங்க. பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே சொர்க்கமா அதையே இன்பமா வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள், இந்த வார்த்தையை கேட்ட ஒரு வார்த்தையை கேட்ட ஜனங்கள் பாவ உணர்வு அடைஞ்சாங்க. பாவ உணர்வு அடைஞ்சாங்க. மக்கள் மாத்திரமல்ல, அந்த வேத வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா வாசிங்க 6ஆவது வசனத்தை. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். பாருங்க தெய்வ பிள்ளைகள், ராஜா சொல்றாரு, ராஜாவே அறிக்கை விட்டுட்டார். அந்த நினிவே பட்டணத்தின் ராஜா சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, எல்லா ஜனங்களும் என்ன செய்யுங்க, ஜனங்களும் மாத்திரமல்ல மிருகங்கள், அங்க இருந்து சின்ன ஒரு கண்ணு ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டிருந்தா அந்த குட்டிக்கு கூட என்ன செய்ய பால் கொடுத்திருக்க மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு கொடுமையான ஃபாஸ்டிங். தேவனே மனது இறங்கிட்டார். பாருங்க, மகா நகரத்தை அழிக்கணும்னு சொல்லிதான் யோனாவை அனுப்புறாரு. அப்படிப்பட்டதான தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல பாருங்க, அவங்களுடைய ஃபாஸ்டிங்கே ஏசப்பாவே அவருடைய மனசு இழகுற அளவு என்ன செய்துட்டாங்க, கொடுமையான ஃபாஸ்டிங் இருந்துட்டாங்க. 3 நாள் தண்ணியோ சாப்பாடோ ஒண்ணுமே கிடையாது. அவங்க முகம், அவங்க முகம் தண்ணியை யாரும் பார்த்திருப்பாங்களா, சாப்பாடா பார்த்திருப்பாங்களா, நினைச்சிருப்பாங்களானே தெரியாது. ஏன்னா 40 நாள் நம்ம செத்து போயிரும். 40 நாள் தான் அதோட நம்ம கதை முடிஞ்சு, நம்ம கதையும் முடிஞ்சு, நம்ம வாழ்ற பட்டணமும் முடிஞ்சு. அப்படிங்கிற விதத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பாவ உணர்வடைந்து அவங்க வழிகள், அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அறிந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பாதவங்க ஒருத்தருமே இல்ல கொஞ்சம் பேர் தான் மனம் திரும்பினாங்க. மீதி உள்ளவங்க அவங்க இஷ்டத்தின்படி தான் வாழ்ந்தாங்க. அப்படிங்கிறதான அனுபவமே இல்லை தேவப்பிள்ளை. எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு மனம் திரும்புதல் அந்த இடத்துல தேவன் கட்டளையிட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துடைய கடைசியில பாத்தீங்கன்னா தேவனே என்ன செய்தாங்க, தாம் செய்யணும்னு நினைச்ச தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்கிற விதத்துல பாத்தீங்கன்னா நினிவே பட்டணத்தினுடைய முடிவு அப்படிப்பட்ட அனுபவத்துல மாற்றப்பட தேவ பிள்ளைங்க. பாருங்க, கடைசியா கூட பாத்தீங்கன்னா இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன நினைச்சாருன்னா, அவருக்கு வார்த்தை பலிக்கணும். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி இல்ல, அவர் சொன்ன வார்த்தை நடக்கணுங்கிறதுனால இந்த நினிவே பட்டணத்துக்கு எதிராக ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. எதுக்குன்னா வேடிக்கை பார்க்கணும், அந்த நினிவே பட்டணம் எப்படி அழிக்கப்படுது, அங்குள்ள மனுஷங்களை எப்படி சாவுறாங்க அப்படின்னு சொல்லி சினிமா படம் அந்த இது பார்த்தது மாதிரி நான் அவர் என்ன ரசிச்சு ருசிச்சு பார்க்கணும்னு சொல்லி அழகா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் எதிர்பார்த்தது அங்க நடக்கல. இவருக்கு பயங்கர கோபம் எரிச்சலும், நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கணும், செத்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் கேட்கறாரு, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கறாரு பிள்ளைங்களே. பிற்பாடும் பாத்தீங்கன்னா அந்த யோனா தீர்க்கதரிசி உணரணும்னு சொல்லி ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் கட்டளை இடுறாரு. அது வளருது. அதை வளர்ந்தது நிமித்தம் பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அது அவனுக்கு நல்ல அந்த வெயிலுக்கு எதமா நிழல் கொடுக்குது. அப்ப மறுபடி கர்த்தர் என்ன செய்றாங்க, மறுநாள் ஒரு பூச்சியை கட்டளையிடுறாரு. பூச்சி கட்டளையிட்ட பிற்பாடு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த பூச்சி அந்த செடியை அரிச்சிட்டு, அதனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு மறுநாள் காலையில அவன் தலையில வெயில் அடிக்க, அந்த வெயில் படுறத பார்த்தோன்னு அவன் சொல்றான், நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம் சாகுறது நல்லா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் நீ ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து
போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறாங்க தெய்வ பிள்ளைகளே. அப்படி அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் உணர்வை கர்த்தர் கொடுக்கிற அனுபவத்தை நாம பார்க்கணும் தெய்வ பிள்ளைகளே. பாருங்க இந்த நினிவே பட்டணம் ஆரம்பம், அதனுடைய ஆரம்பம் ஒரு அற்பமான ஆரம்பம். அது முடிஞ்சு அந்த நினிவே பட்டணம் ஜனங்கள் முற்றிலுமா முடிஞ்சு அப்படிங்கிற அனுபவத்துல காணப்பட்டாங்க. ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த பட்டணத்தை ஏசப்பா என்ன செய்யல, அழிக்கல. அந்த பட்டணம் அழிக்கப்படாததுனாலதான் வேதத்துல எழுதப்பட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்தோம், அந்த தலைப்புல அந்த வசனத்தை முதலாவது நம்ம எடுத்து நம்ம என்ன செய்யறோம் தெய்வ பிள்ளைங்களே, தியானிக்கிறோம் தெய்வ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் கூட கர்த்தருடைய சமூகத்துல நான் என்னை கேட்டது போல நம்முடைய ஜீவிதத்தை தேவன் விரும்பாத காரியங்கள் நமக்கு இருக்குமான அவைகளை விட்டு நாம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியது நமக்கு அவசியமாய் காணப்படுது. அது மாத்திரம் விதத்துல வாசித்து பார்த்தேன். லூக்கா 7:37 வசனத்துல வாசித்து பார்த்தீங்க. அங்க கூட சொல்லப்பட்ட ஒரு சம்பவம், ஊரிலே பாவியான ஸ்திரீ. அந்த பாவியான ஸ்திரீ பாத்தீங்கன்னா அந்த ஏசப்பா அந்த பரிசேயன் அவனுடைய வீட்டுல சாப்பிடும்படி கூப்பிட்டு அப்ப ஏசப்பா அந்த பரிசேயனுடைய வீட்டுல இருக்கிறாங்க என்பதை அறிந்து அந்த ஊர்ல பாவியான ஸ்திரீ இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் இந்த ஸ்திரீ தெரியும், இவ பாவியான ஸ்திரீ, இவ பாவத்துல வாழ்றவா, பாவம் செய்யறவா அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டு இருப்பாங்க. அவங்கள புறம்பாக்கப்பட்ட அனுபவத்துல, ஊருக்கு புறம்பாக்கப்பட்ட அனுபவம், முகத்தை பார்க்கறது கூட விரும்பாதவங்களா அப்படிப்பட்ட அனுபவத்துல என்ன செய்யும், அந்த ஸ்திரீன்ற நிலவரம் காணப்படுது. அற்பமான நிலவரமா காணப்பட்ட தேவ பிள்ளைங்களே. அந்த ஸ்திரீ என்ன செய்தான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவ பரிசேயனுடைய வீட்டுல ஏசப்பா இருக்கிறத அறிந்து தேவனுடைய பாதத்துக்கு பக்கமா நின்று என்ன செய்யறா, ஃபர்ஸ்ட் நல்லா அழுறா. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தன்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்து ஏசப்பா நான் இப்படியெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் தவறு செஞ்சுட்டேனே, என் வாழ்க்கையை அழிச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவ அழுது என்ன செய்யறா, ஆண்டுடைய பாதத்தின் அருகே நின்று கண்ணீர் விட்டு அழுறா. அது மாத்திரமல்ல, அவ அழுது மாத்திரம் தலை மயிரினால தொடைக்கிறா தெய்வ பிள்ளை. அது மாத்திரம் பாதத்தை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறத பார்க்க தெய்வ பிள்ளைகளே. ஊரிலே பாவியான ஸ்திரீ. ஆனா அந்த பாவியான ஸ்திரீக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சு, இவர் தான் உலக ரட்சகர், பாவங்களை போக்குகிற பலி இவர் தான், மெய்யான தேவன் இவர் தான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படிங்கிற ஒரு வெளிப்படுத்த அந்த சகோதரிக்கு. பாவியான ஸ்திரீ, அவ பாவத்துக்காகவே வாழ்ந்த, பாவத்துக்கு பின்பாகவே போன ஸ்திரீ. ஆனா அவளுக்கு ஒரு வெளிப்படுத்தல் காணப்பட்டு ஆண்டுடைய பாதத்தை அப்படியே என்ன செய்யறா, கண்ணீர்னால நனைத்து தலைமயிர்னால் தொடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து மிகப்பெரிய ஒரு பரிமள தைலத்தை ஆணுடைய பாதத்துல பூசுகிறத நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளைங்களே. அது நிமித்தமாக அவர் தெய்வ சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தை இப்படி எல்லாம் அவ செஞ்சதுனால, அன்பு கூர்ந்தது நிமித்தமா பாத்தீங்கன்னா ஆண்டோட நேசர் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் தெய்வ பிள்ளை. இதை பார்த்துட்டு இருந்த ஆண்களும் பெண்கள் ஆண்கள் நினைக்கிறாங்க, இவர் பெரிய தீர்க்கதரிசியாச்சே, இவர் பெரிய தம்மை தொடுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவா அப்படிங்கறத இவர் அறிஞ்சிட்டு இவர் சும்மா உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா அவர் என்ன செய்றாங்க, ஒரு உதாரணத்தை கொடுக்குறாங்க. சொல்றாங்க, சீமோனை பார்த்து சொல்றாங்க, உனக்கிட்ட நான் ஒரு காரியம் சொல்றேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. அப்ப 2 பேருக்கும் கடனை அடைக்கிறதுக்கு நிர்வாகம் அவங்க கிட்ட இல்ல. அதை அறிஞ்சுக்கிட்டு அவன் 2 பேரையும் மன்னிச்சுக்கிட்டான். அப்ப யார அதிகமா மன்னிச்சிருப்பான், யார அதிகமா அன்பு கூர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஏசப்பா. அதுக்கு அவன் சொல்றான், யாருக்கு அதிகமான கடனை யாருக்கு மன்னிச்சானோ அவனுக்கிட்டதான் அவனே அதிக அன்பா இருப்பான். அப்படி 2 பேர் கடன் பட்டாங்கல்ல, அவங்க யாரு அன்பா இருப்பாங்கன்னு கர்த்தர் கேக்குறாங்க. வேணா அந்த வசனத்தை வாசித்துருங்களாம். 42 வாசிங்க. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. பாத்தீங்களா தேவ பிள்ளை, இப்படி ஒரு உதாரணத்தை கர்த்தர் சொல்றாங்க. நீ என்ன செய்யலாம், உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களுக்கு தண்ணி தரல, இவ்வளவு பாரு கண்ணீர்னால் என் கால்களை நனைத்து தலைமயிர்னால் அவைகளை துடைத்தாள், நீ என்ன முத்தம் செய்யல, இவன் என்ன செய்யறான், உட்பிரவேசித்தது முதற்கொண்டு என் பாதங்களை ஓயாம முத்தம் செய்யறா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த காரியங்களை சொல்லிட்டு சொல்றாங்க. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி ஸ்திரீயை பார்த்து சொல்றாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட நீ போ என்று சொல்லி என்ன செய்றாங்க, தேவன் அனுப்புறாங்க. தேவ
பிள்ளைங்க. தேவனை பாத்தீங்கன்னா பாவத்தை வெறுக்கிறாங்க, பாவியை ஏசப்பா நேசிக்கிறாங்க. அந்த ஊர்லயே பாவியான ஸ்திரீ, ஊர்லயே புறம்பாக்கப்பட்டவங்க, ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா பாவத்தை வெறுத்து அந்த ஸ்திரீயும் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும். ஒருவர் கூட கெட்டு போற தேவனுக்கு சித்தம் கிடையாது. தேவ பிள்ளைங்க ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு வரணும், தேவனுடைய பிள்ளைகளா மாற்றப்பட வேண்டும் என்கிறதான அனுபவத்துல கர்த்தர் அந்த இடத்துல நினைச்சாங்க. அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளை என்ன சொல்ற தேவனுடைய பிள்ளையாய் அவளை மாற்றப்பட ஏற்றுக்கொள்கிற அனுபவத்தினுடைய ஜீவியம் காணப்படுது. தேவ பிள்ளை அது போலதான் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட சகோதரி அந்த ஸ்திரியை குறித்தும் நமக்கு தெரியும். தெய்வ பிள்ளைங்களே, எல்லாரும் அவளை குற்றப்படுத்த, சிறியவங்க முதல் கொண்டு பெரியவங்க எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் நினைச்சதாங்க அவளை குற்றப்படுத்தல. நீ பாவம் செய்யாத என்று சொன்ன போது அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவளை நினைச்ச மனம் திரும்பி போகிற அனுபவத்தை பார்க்கும். தெய்வ பிள்ளைங்களே, அது போலதான் பாத்தீங்கன்னா விதத்துல வாசித்தேன். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போயிட்டு இருந்தான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு, எருசலேம் சத்திய நகரம், இசை வினைப்பான நகரம், இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அனுபவத்தை எல்லாவற்றையும் விட்டு அவன் எரிகோவுக்கு போறான். எரிகோவுக்கு போற அனுபவத்துல பாத்தீங்கன்னா கள்ளர் கையில அகப்பட்டு குற்றீராக்கப்பட்ட அனுபவத்துல காணப்படுறான். இப்படிப்பட்ட அனுபவத்துல பாத்தீங்கன்னா நல்ல சமாரியனா இயேசு கிறிஸ்து அவன் வந்து அந்த அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனுடைய இணைசர் அவனை வாகனத்துல ஏற்றி சத்திரத்துல கொண்டு வந்து சேர்க்கிற அனுபவத்துல அவன் சுகமாக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்க. இது போல இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு இந்த ஆரம்பத்துல இருந்து நம்ம வருஷ கடைசி நம்ம வந்திருக்கோம். தெய்வ பிள்ளைங்களே, நாம கூட பலவிதமான இப்படிப்பட்ட அனுபவத்துல, எருசலேமின் அனுபவத்துல, எரிகோவுக்கு போன அனுபவத்துல, நாம கூட பல தேவனுக்கு பிரியமில்லாத அனுபவத்துல நம்ம பேருப்போம். தெய்வ பிள்ளைங்களே, பிரியமில்லாத அனுபவங்கள், பிரியமில்லாத காரியத்தின் அனுபவம் நம்ம காணப்பட்டிருப்போம். ஆனா அந்த வருஷ கடைசியிலையும் சபையாகிய சத்திரத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை வச்சிருக்காங்க. தெய்வ பிள்ளைகளை, கள்ளர் கையில் அகப்பட்டு பல உபதேசத்தின் அனுபவங்கள், பல சத்தியத்தின்படி நம்ம வாழாத ஜீவிக்க அத ஒப்புக்கூடாத அனுபவத்தை நம்ம காணப்பட்ட அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை மன்னித்து நம்முடைய காயங்களை கட்டி மறுபடியும் நம்முடைய சத்திரமாகிய சபையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைங்க, அப்ப நினிவே பட்டணம் அதனுடைய காரியங்கள் ஆரம்பம் அற்பமா காணப்பட்டாலும் அதனுடைய முடிவு மகிமையான அனுபவமாய் காணப்பட்ட தெய்வ பிள்ளைகளை. இரண்டாவது நம்ம தியானிக்கும் போது லூக்காவுடைய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. லூக்கா 19:1 வாசிக்கும் போது வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். போதும் தெய்வ பிள்ளைங்களை, நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா சகேயுவை குறிச்சு போட்டுக்கிறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆரம்பம் அற்பமாக்கப்பட்ட அனுபவத்துல காணப்பட்டது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகேயுவா காணப்படுறான். சகேயுடைய ஜீவியத்துல பாத்தீங்கன்னா சகேயு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல காணப்பட, மனுஷரால விருப்பப்படாத, மனுஷங்களுக்கு பிடிக்காத சகேயு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எரிகோ நகரத்துடைய முதன்மை ஆயக்காரன். வரி வாங்குவாங்கல்ல, அவங்க வந்து ரோம பேரரசுக்காக அதிகமாக என்ன செய்யறாங்க, வரி வசூலிக்க கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய எல்லாருக்கும் தலைவர் இதான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சகேயுவா காண. இந்த சகேயு அங்குள்ள ஜனங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கவே பிடிக்காது. 100 ரூபா வாங்கணும், அதுக்கு பதில் 500 ரூபா 1000 ரூபா வரி வாங்கினா யாருக்கு பிடிக்கும்? தெய்வ பிள்ளைங்களை, பிடிக்குமா? பிடிக்கவே செய்யாது. இந்த சகேயு ஐயோ இவன் மோசக்காரன், பாவே ரொம்ப மோசம், இவன் இப்படி கொடுமையா வரி வாங்க, இவன் எல்லாம் நல்லா இருப்பானா, இவன் இவன் நல்லா இருப்பான்னு, குடும்பம் நல்லா இருக்குமா, இப்படி எத்தனையோ பேருக்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சாபத்துக்கும் ஒரு மனுஷனா காணப்பட்டது யாரு? இந்த சகேயு. ஆனா மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், முதன்மை யாரா காணப்பட்டான்? ஒரு ஆயக்காரனா காணப்பட்டான். தெய்வ பிள்ளைகளே, அப்ப இந்த சகேயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ மனுஷர்களை பார்த்திருப்பான், எடுத்திருப்பான், பழகி இருப்பான். அப்படிப்பட்ட அனுபவத்தை அவன் காணப்பட்ட அனுபவத்துல ஏசப்பா அந்த இடத்துல வரதை பார்த்து ஏசு கிறிஸ்து ஏசு எப்படிப்பட்டவரோ, ஏன்னா அவன் நிறைய தலைவர்களை பார்த்திருப்பான், மனுஷங்களை பார்த்திருப்பான். ஏசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கிறதுக்காக, ஏன்னா குள்ளனா இருந்ததுனால ஒரு காட்டத்தி மரத்துல யார் இருக்கான். அப்ப ஏசப்பாக்கு தெரியும் இன்னைக்கு போற விசிட்டிங், இன்னைக்கு போற ஊழியத்துல யார் நமக்கு கிடைப்பா, யார் எந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவாங்க, பரலோகத்துக்குரியவங்க மாற்றப்படுவாங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, அவர் நினைச்சார் கரெக்டா காட்டத்தி மரத்துல வந்த உடனே ஏசப்பா கரெக்டா நிமிர்ந்து பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. நம்ம அந்த காலத்தை போல செல்போன் உண்டா, SMS பண்ணணும், நீ கரெக்டா நாங்க வருவேன், உங்களை பார்ப்போம், நீங்க என்ன பார்க்கணும் பேசணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜீவனுள்ள தேவன் அவர் பாருங்க சகேயுவை அறிந்திருக்கிறார். அவர் பாருங்க சகேயுடைய எண்ணங்கள் சிந்தனை எல்லாம் அறிந்து பாத்தீங்கன்னா அவன் காடத்தி மரத்தை இருக்கிறது எல்லாம் கத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல அண்ணாந்து பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா சொன்ன அடுத்த வார்த்தை, நான் உன் வீட்டுல
தங்கணும். ரெண்டாவது பாருங்க எப்படி அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பார்க்கணுங்கிற ஒரு ஆவல்ல மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கான். ஆனா பாருங்க தேவனுடைய முதல் வார்த்தையை பாருங்க, முன்ன பின்ன தெரியாது, பழக்கம் கிடையாது, கரெக்டா பாருங்க ஏசப்பா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, ரெண்டாவது நான் உன் வீட்டுல தங்கணும். அவனும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை பார்த்தவங்க இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்குமுடி போறான்னு சொல்லி அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்தாங்களாம் தெய்வ பிள்ளைங்களே. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்க சகையுடைய வாழ்க்கையில, சகையும் நீண்டு கத்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன், நான் எவனுக்கிட்டே அதை அநியாயமா நான் வாங்கினதுட நாளத்தனையா திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் தெய்வ பிள்ளைங்களே. அப்ப ஏசப்பா சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்றாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, ஏசப்பா பாருங்க சொல்றாங்க, சகையவே சீக்கிரமா நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யல, நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய பேரை பார்க்கணும், நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கெல்லாம் போகணும், எவ்வளவு பேருக்கு சொஸ்தமாகணும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கணும், எத்தனையோ வியாதியஸ்களை சந்திக்கணும், நீங்க போங்க ஏசப்பா, நான் என்ன செய்யறேன், பிறகு நம்ம பார்த்துக்கலாம், பிறகு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்ல, பிறகு நாம பார்த்துக்கலாம், அடுத்த மாசம், இந்த வருஷம் மாசத்து கடைசி, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்ல, உடனடியா அந்த டைம்ல இம்மீடியட்டா என்ன செய்தாரு, இறங்கி அந்த மரத்துல இருந்து இறங்கி ஓடி வந்து சந்தோஷத்தோட ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வீட்டுக்கு என்ன செய்யறான், கூட்டிட்டு போறான் தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க நம்மளும் எவ்வளவோ சத்தியங்களை கேட்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றான், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் கூட வாழணும், என்னை ஏற்றுக்கொள்வாயா, நீ என் பிள்ளையாட்டி இருப்பியான்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம என்னத்துக்கு அந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய சத்தியத்துக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. ஒருவேளை நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏசப்பா அந்த சகவி பார்த்து சொன்னாங்களே, உன் வீட்டுல நான் தங்க போறேன் மகனே, உன் மகனே நான் ரபீஸ் உங்க வீட்டுல நானே தங்க போறேன், மகளே ஷீலா உங்க வீட்டுல நான் தங்குறேன், இப்படி செல்வராணி நான் உங்க வீட்டுல நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஏசப்பா சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க தேவ பிள்ளைங்க? யோசித்து பாருங்க, நிதானிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து ஏசப்பா நம்மளை பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா என்ன ஒப்பு கொடுப்பீங்க? அவன் சீக்கிரமா டக்குன்னு இறங்கி வந்தானே, இறங்கி வந்தது மாதம் சொன்ன அறிக்கையை பாருங்க, என் மிகப்பெரிய பணக்காரன், ஏன்னா வரி வாங்கி வாங்கி சொத்து ஆஸ்தின்னு சொல்லி மிகப்பெரிய செல்வந்தன், முதன்மை ஆயக்காரன் எரியோ பட்டணத்துல. அவன் சொல்றான், என் ஆஸ்தியில பாதி, இப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கேன்னு சொல்றான். பேர புகழுக்காக நான் அதை செய்யல, என் ஆஸ்திய ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அநியாயமா நான் யாருக்கிட்டையாவது நான் வாங்கினா நாலத்தனையா திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடனடியா அவன் செஞ்ச பாவம், அவனுடைய அறிக்கை, அவனுடைய வாழ்க்கை, என் தரம் எப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. உடனடியா அவன் மாற்றமானா, உடனடியா அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்துச்சு, உடனடியா அவன் அறிக்கை பண்ணனா, உடனடியா அதை செயல்படுத்தவும் அவன் செய்திருப்பான். தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, தெய்வ பிள்ளைங்களே பாருங்க, நம்முடைய வாழ்க்கை கத்த நம்மளை பார்த்து எத்தனை வருஷமா எத்தனை நாட்களா நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்லிட்டே இருக்காங்க. நாம எந்த சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் தெய்வ பிள்ளைங்களே, எந்த உபதேசத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா, மனப்பூர்வமா சந்தோஷமா உடனடியா கீழ்ப்படிந்தானே, உடனடியா நம்ம ஒப்பு கொடுக்குறோமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொன்னா ஒப்பு கொடுக்குறோமா தெய்வ பிள்ளைங்களே? இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், அடுத்த மாசம் அடுத்த வருஷம் புது வருஷத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறேன், புது வருஷத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன், புது வருஷத்தை நான் நல்லா ஆராதிப்பேன், புது வருஷத்தை நான் நல்லா பைபிள் படிப்பேன், எல்லா கூட்டத்துக்கும் வருவேன், எல்லா ஜபத்துக்கும் வருவேன், ஒழுங்கா நான் ஆராதிப்பேன், ஆண்டோடைய பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு உடனடியா ஒப்பு கொடுங்க, இல்ல ஏசப்பா நான் நீங்க விரும்புறது போல நான் வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுது பிள்ளைங்க? பாருங்க, சகையுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமான நிலவரம், அற்பமான நிலவரம். சகைவை யாருக்குமே பிடிக்காது, அந்த ஊர்ல உள்ளவங்க யாருக்கும் எந்த மனுஷங்களுக்கும் பிடிக்காது தெய்வ பிள்ளைங்களே. ஏன்னா அவ்வளவு கொடூரமான வரி வசூலிக்கக்கூடியவ ஒருத்தருக்குமே பிடிக்காது. பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்பட்ட அனுபவத்துல காணப்பட்டான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே. வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆபிரகாமுடைய குமாரன் கர்த்தர் சொல்லல, ஒரு சிலரை பார்த்துதான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே, அது மாதிரி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, அவங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, அவங்க வீட்டுல இருந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, ஒரு சகையுடைய ரட்சிப்பின் மூலமாக அந்த வீடும் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல பரலோக பாக்கியமுடையவர்களா மாற்றப்பட்டாங்க. அற்பமான ஆரம்பம், ஆனா அவனுடைய முடிவும் சம்பூர்ணமான அனுபவத்துல காணப்படுது பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம கூட எப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமா இருக்குது பிள்ளைங்களே. எதிர்த்துல இருந்து கூட பாத்தீங்கன்னா மத்தேயு 19:16
கூட நம்ம வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு வாலிபனுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வாலிபன் ஆண்டோட சொல்றாரு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கற்பனை எல்லாம் கை கொள் அப்படின்னு. இல்ல நான் சின்னது வயசுல இருந்தே எல்லாம் கை கொண்டிருக்கேன். எங்க அப்பா தாய் தகப்பனை கனம் பண்ணணும், இப்படி எல்லா கற்பனையும் நான் கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி எல்லா கற்பனையும் சொல்றான். அப்ப கர்த்தர் சொல்றாங்க, நீ பூர்ண சற்குணனா இருக்க நீ விரும்பினா உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாத்தீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 19:14 அந்த அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினால இந்த வார்த்தையை கேட்ட போது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்று அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க தேவ பிள்ளைகள், இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நாம ஆண்டவர் உன் வீட்டுக்கு தங்க போறேன்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா என் ஆஸ்திய பாதியில கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், அநியாயமா வாங்கின நாளத்தனையா கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லி அவனே கேட்டான். தேவன் அவனுக்கிட்ட சொல்ல அவனே வலிய கேட்டான். கர்த்தர் சொல்றான், நீ பூர்ண சற்குணனா இருக்குன்னா உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னோன்னு அந்த வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தவனா போயிட்டான். ஒருத்தையும் அறிக்கை பண்ணி உடனே கொடுக்குறான் பாவியா இருக்கிற மனுஷன், ஒருத்தன் கற்பனையே கை கொண்டு வாழ்றான். சின்ன வயசுல கற்பனை கை கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற மனுஷங்க துக்கம் அடைந்தவனா போய்விட்டான். தேவ பிள்ளைகளை பாருங்க, நாம எப்படி இருக்கோம் தேவ பிள்ளை, இந்த 2 பேர்ல நம்முடைய ஜீவியமும் எப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுது தேவ பிள்ளைங்க பாருங்க. தேவனுக்காக, தேவ நாமத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக இழந்தவங்க, கொடுத்தவங்க, விட்டவங்க எல்லாருமே பரலோகத்துல நூறத்தை என்ன செய்வாங்க பெற்றுக்கொள்வாங்க. தெய்வ பிள்ளைகளை ஒருவர் கூட வெறுமையாக்கப்படுற அனுபவம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறது, தேவனுக்காக நம்ம இழக்கிற அனுபவங்கள், இவையெல்லாம் நம்ம நஷ்டமா, இவையெல்லாம் நம்ம பெருசா நினைக்காம தேவ நாமத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நாம சந்தோஷமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனா நம்ம நித்தியத்துல நூறத்தனையை நம்ம என்ன செய்வோம் பெற்றுக்கொள்வோம். தெய்வ பிள்ளைகளை மூன்றாவது நம்ம தியானிக்கிறதான காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தானியேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். போதும் தெய்வ பிள்ளைகளை பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த தானியேல் புஸ்தகம், இந்த நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு விரோதமா வந்து அந்த எருசலேம் தேசத்தை என்ன செய்றாரு, எருசலேம் முற்றுகை போடுறார். சிறைப்பிடித்து பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல உள்ள அழகான நல்ல வாலிபர்கள், இப்ப பாருங்க ஒரு தேசத்துக்கு விரோதமா வந்து அந்த தேசத்தை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல நல்ல ஸ்பெஷலான நல்ல ஐட்டங்கள் என்ன செய்வாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே போல இந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல அழகான வாலிபர்கள், அந்த வாலிபர்கள் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாதாரணவங்க எல்லாம் கிடையாது, நல்ல அழகானவங்க, சகல ஞானத்திலும் தெரிந்தவர்கள், அறிவில் தெரிந்தவர்கள், கல்வி நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமை உள்ள வாலிபர்கள், ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாத இப்படிப்பட்ட செலக்டடா உள்ளவங்களை என்ன செய்தாங்க செலக்ட் பண்ணி இந்த நேபுகாத்நேச்சார் தூக்கிட்டு போயிட்டார். அப்படி கொண்டு போனதுல உள்ளவங்க தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க தானியேல், இப்படி இவங்க 4 வாலிபர்கள் என்ன செய்யறாங்க அந்த லிஸ்ட்ல காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, அந்த இவங்க அடிமையா சிறைப்பிடிக்கப்பட்டுதான் இந்த பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. அங்குள்ள அந்த தேசத்துக்கு போறது மாத்திரமே அந்த ராஜாவுடைய கட்டளையின்படி சாப்பாடு காரியம் அந்த ராஜா என்ன சொல்றா அதன்படிதான் அவங்க வாழணும். ஏன்னா இவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துல, அடிமையா கொண்டு போன அனுபவத்துல என்ன செய்றாங்க காணப்படுறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படும் போதுதான் பாத்தீங்கன்னா முதலாவது அந்த ராஜா அவர் சாப்பிடுற சாப்பாடு, அவர் சாப்பிடுற குடிக்கிற பானம் பண்ற பானத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவர் அலோ பண்றாரு. அப்படிப்பட்ட அனுபவத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தானியேல் அந்த ராஜாவுடைய போஜனத்தினால பானத்தான் தான் தீட்டுப்படக்கூடாது, சரீரம் தீட்டுப்படக்கூடாது, ஒருவேளை தவறா நல்ல மதுபானங்கள் அப்படியெல்லாம் எதுவும் இருந்திருக்கலாம். அப்படி அதனால பாத்தீங்கன்னா அந்த அவர் இருதயத்துல தீர்மானம் பண்ணினா ஆண்டோடைய பிள்ளை என் சரீரம் தீட்டுப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தீர்மானத்துல ராஜாவுடைய போஜன
போஜன பானத்தை நினைச்சாரு அந்த அதிகாரி கிட்ட போய் சொல்லி, ஐயா இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், காய்கறிகள் பருப்பு முதலான காய்கறிகளை தாங்க, 10 நாள் வரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டு எங்க முகம் எப்படி இருக்கு, எங்க சரீரம் எப்படி இருக்கு, மற்ற ராஜ போஜனத்தை சாப்பிடுறவங்களையும் எங்களை நீங்க சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சி கேட்டு அவருடைய தயவு கிடைச்சு பாத்தீங்கன்னா ராஜ போஜனத்தை பூசிக்கல. முதலாவது பாத்தீங்கன்னா அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துல வந்த அந்த தேசத்திலையும் ராஜாவுடைய கட்டளை இப்படிதான் நீங்க சாப்பிடணும், ஆனா தன்னுடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது, தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தானியேல் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு என்ன செய்யல, சாப்பிடலாம். ஆனா அவங்க சரீரம் புஷ்டியாகும், மற்ற ராஜ போஜனத்தை புசித்தவங்களை விட இவங்க களை உள்ளதாயும் புஷ்டியாவும் என்ன செய்துச்சு, காணப்பட தேவைப்பிள்ளை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க இப்ப சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துலதான் காணப்படுறாங்க. ரெண்டாவது அந்த தானியேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா என்ன வந்து சொல்லி பாத்தீங்கன்னா சிலைய வணங்கணும், பெரிய சிலைய அந்த ராஜா உண்டு பண்ணி வச்சிருக்க சிலைய நீங்க என்ன செய்யுங்க, வணங்கணும். வேற எதை என்ன செய்ய, வணங்காதவங்களை எரிகிற அக்கினி சூளையில நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய தண்டனை. ஆனா இவங்க 4 பேர் என்ன செய்யல, பயப்படவே இல்லை. தெய்வப்பிள்ளை ஃபர்ஸ்ட் பாருங்க, சாப்பாட்டுல அவங்க சரீரம் தீட்டுப்படக்கூடாது, அவங்க எதிர்த்து அவங்க செயல்பட்டாங்க. ரெண்டாவது பாருங்க தெய்வப்பிள்ளைங்களே, இது தேவனை ஆராதிச்சவங்க, தேவனை தேடுற பிள்ளைங்க, அவங்க சிலைய வணங்க சொல்லி அந்த ராஜா சொல்றார், கம்பல்சரி சொல்றார். நம்ம சிறை பிடிக்கப்பட்ட அனுபவத்துல வந்திருக்கோம், நம்ம அடிமையா நம்மளை கொண்டு வந்திருக்கோம், இது நம்ம தேசம் இல்ல, நம்ம சொந்த ஊரு இல்ல, நம்ம எதிர்த்து வாழலாம், எதிர்த்து பேசலாம், எதிர்த்து கேட்கலாம் அப்படிங்கிற அனுபவம் இல்லை. தேவன் அந்நிய தேசம் தான், அந்நிய தேவன், நம்ம சிறைப்பிடிச்சப்பட்டதுல வந்தவங்க தான், தாங்கள் யாருன்னு தெரியும். ஆனா தேவனை விட தேவனுக்கு கொடுக்கிற மகிமைய கனத்தை இந்த சிலைக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ராஜாவே நாங்க என்ன செய்ய மாட்டோம், இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் தான் நாங்க ஆராதிப்போம், இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம், உங்க கட்டளைக்கு எங்களை ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார், அவர் தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காட்டா கூட நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சிலையை வணங்குற விஷயத்துல கூட நாங்க ஜீவனுள்ள தேவனை தவிர வேற எதையும் நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்கிற விதத்துல அவங்க உறுதியா நின்னாங்க. பாத்தீங்கன்னா முடிவுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ராஜாவே ரட்சிக்கப்படுறதுல என்ன செய்தாங்க, மாற்றப்படுற அனுபவத்துல காணப்பட்டாங்க தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் அவங்களுக்கு அடுத்தது வந்து சோதனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்குள்ள பிரதானிகள் மந்திரிகள் எல்லாம் செய்யறாங்க, ஒரு திட்டம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 30 நாள் யாரும் அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிடக்கூடாது, ஆராதிக்க கூடாது, வணங்க கூடாது, ராஜாவை மட்டும்தான் தெய்வம்னு சொல்லி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா தானியேல் தைரியமா எருசலேமின் பலகணிகள் நேரா தன்னுடைய பலகணியை ஜன்னலை திறந்து வச்சு தினமும் 3 வேளை இப்படி ஒரு கட்டளை வந்துச்சு. ஒரு நேரம் தான் ஜோம் பண்றோம், ஒரு நேரம் தான் நம்ம ஜோம் பண்ணுவோம், ஏன்னா பெரிய கட்டல் தப்பு, யாராவது பார்த்து சொல்லிட்டாங்கன்னா நம்மள சிங்க கபில தூக்கி போட்டுருவாங்க, நம்ம செத்துறணும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகளை குட்டிகள் இதாயிரும் அப்படின்லாம் எதையுமே யோசிக்கல. என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்கிற அனுபவத்துல தைரியமா அந்நிய தேசத்துல பாருங்க தினம் 3 வேளை எப்படி ஜோம் பண்ணாரோ அதே போல என்ன செய்யறாரு, தைரியமா ஜெபிக்கிற அனுபவத்தை பார்க்க தெய்வ பிள்ளைங்களே. அற்பமா இந்த எருசலேம் பாபிலோனுக்குள்ள இந்த வாலிபர்கள் வந்தாங்க, அற்பமா ஒரு அடிமையா சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துல அந்த வந்தாங்க தெய்வ பிள்ளைங்க, ஆரம்பம் அற்பம். ஆனா அவங்க உள்ள போன பிற்பாடு அவங்க தேவனுடைய காரியத்துக்கு விரோதமா அந்த தேசத்துல ஒவ்வொரு காரியங்களா வந்துச்சு. ஆனா அவங்க தேவன் எங்க தேவன் யாரு, தேவனுக்கு மகிமை என்ன, அவருக்கு வல்லமை என்ன, அவருடைய பிள்ளைங்க என்ன அப்படிங்கிற அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த தேசத்துல என்ன செய்தாங்க, அவங்க வழங்க செஞ்சாங்க தெய்வ பிள்ளைங்களை. எந்த ராஜாவோ மந்திரியோ நீ யாரா இருந்தாலும் சரி உனக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், அடிய பணிய மாட்டோங்கிற விதத்துல பாத்தீங்கன்னா தேவனுக்குரிய காரியத்துல அவங்க எதிர்த்து நின்று பாருங்க. அந்த இடத்துல தேவன், உண்மையான தேவன் யாரு, ஜீவனுள்ள தேவன் யாரு, ஜீவனுள்ள தேவன் தம்முடைய ஜனத்துக்காக என்னெல்லாம் செய்வாங்க, அவர் ஜனத்தை தப்புவிக்க அவர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நினைச்சதாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நிரூபிக்கிற விதமா அவங்க காணப்பட்டாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க இன்னைக்கு கூட நம்ம இருக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைங்க அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, பெரியவங்க வேலைக்கு போறாங்க வராங்க, நம்ம பல இடங்களுக்கு போறோம், பல மனுஷங்களை பார்க்கிறோம். நாம எப்படி இருக்கோம் தெய்வ பிள்ளைகள், நாம தேவனுடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிற விதத்துல நம்முடைய ஜீவியம் காணப்படுதா, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கு, நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு தெய்வ பிள்ளைங்களே. நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், நீங்க தேவனை பற்றி
கொண்டிருக்கிற வைராக்கியம், தேவனுக்குள்ள உள்ள அன்பு, தேவனுக்காக வச்சிருக்க வைராக்கியம் அவங்க எப்படி பாக்குறாங்க தெய்வ பிள்ளைங்களே. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைனா தேவனை ஆராதிக்காம இவங்க இருக்கவே மாட்டாங்க. சண்டே அவங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ பலகீனமோ இருக்கவே முடியாட்டாலும் சர்ச்சில் போய் படுத்துக்கிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல நம்மளை பத்தி சாட்சி சொல்றதுல நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இவங்க சண்டே ஒரு ஃபங்க்ஷன் காரியங்கள்லாம் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்க போகக்கூடியவங்க. இவங்க ஏசப்பா கூட்டத்துக்கு ஏசப்பா அந்த மார்க்கத்தில் உள்ளவங்க அப்படி நம்மளை குறித்து சொல்ற அனுபவத்துல இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகளை. நாம எப்படி இருக்கோம் தெய்வ பிள்ளைகளே? சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது நம்ம தெய்வீகத்தை வெளிப்படுத்துற அனுபவத்தை நம்ம காணப்படுறோமா, இல்ல நாம பொல்லாத சுபாவத்தை வெளிப்படுத்துற அனுபவத்துல நாம காணப்படுறோம்? இவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு மற்றவங்க விதம் பேசினாலும் இவங்க சண்டையே போட மாட்டாங்க. சத்தமே கேட்காது, அந்த வீட்டுல சத்தமே கேட்காது. அவங்க எப்பவும் அந்த வீட்டுல ஆள் இருக்கா இல்லையா, எப்பவும் பாட்டும் துதியும் ஸ்தோத்திரமும் சந்தோஷமான ஒரு அனுபவங்கள் தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி மற்றவங்க சொல்ற இடம் இருக்காது தெய்வ பிள்ளை. நாம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி நம்ம ஜீவித்து கொண்டே இருக்கோம் தெய்வ பிள்ளைங்களே. நம்ம யோசித்து பாருங்க. அந்நிய தேசம் சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துல வந்தாங்க. அவங்க போக்குல ராஜா கட்டளையின்படிதான் எல்லாத்தின்படிதான் வாழணும். அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, உரிமை கிடையாது. ஆனா அதுல அவங்க தாங்கள் யார், எங்க தேவன் யார், எங்க தேவனை தான் நாங்க ஆராதிப்போம், எங்க தேவனை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம். ராஜானா ராஜாவை தான் வணங்கணுமா, ராஜாவை நாங்க வணங்க முடியாது, எங்க தெய்வத்தை தான் நாங்க ஆராதிப்போம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபமே பண்ணக்கூடாது, பைபிளே எடுக்க கூடாதுன்னு சொன்னால் நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க அதை தான் நாங்க செய்வோம். அப்படிங்கிற அனுபவத்தில் இருந்தாங்க. நம்ம எப்படி இருக்கோம் தெய்வ பிள்ளைங்களே? கர்த்தரை தேடி எவ்வளவு சில தெய்வ பிள்ளைங்க சில பாத்தீங்க சில சாட்சிகளை கேட்கும்போது கணவன் அடிச்சு கொள்ளுவானுவன், அவ்வளவு துரும்பு இருக்கும். ஆனால் அவங்க ஒளிச்சு என்ன செய்திருவாங்களாம், ஒரு ஆராதனை கூட விட மாட்டாங்களாம். ஆராதனைக்கு வந்துருவாங்களாம், வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போயிருவாங்க தேவபிள்ளை. கடைசி பாத்தீங்கன்னா கொடூரமான ஒரு சகோதரன் நான் ஒரு சாட்சியை கேட்டேன். அந்த சகோதரன் பாத்தீங்கன்னா அந்த சகோதரிய அடிச்சு அந்த ரத்தம் வர ரத்தத்தை பூனைய வந்து பிடிச்சு கொடுப்பாராம். அந்த பூனை அந்த நக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு ரொம்ப கொடூரமான சகோதரர் அந்த கணவனார். ஆனா அந்த சகோதரி பாத்தீங்கன்னா அவ்வளவு அடி, வாரந்தோற கூட்டத்துக்கு வந்து அடின்னா அடி, அவ்வளவு கொடூரத்தை சகிச்சு தேவனுக்காக சகிச்சு பாத்தீங்கன்னா கடைசி அந்த பொல்லாத கொடூரமான துஷ்ட மனுஷன் ரட்சிக்கப்பட்டார் அந்த தேவ. நம்ம தேவனுக்காக நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, சரியத்துல ஒரு வியாதி வந்துட்டு, ஒரு பலகீனம் வந்துட்டு, நம்ம குடும்பத்துல ஒரு காரியம் வந்து நம்ம என்ன செய்யறோம், வீட்டிலே இருந்துரும் தெய்வ பிள்ளைகளை. நம்ம ஒரு சண்டே தானே, ஒரு வாரம் நான் வரமாட்டேன், என்ன பொறுத்துக்கிடுங்க, இல்லைனாலும் ஒழுங்கா வரேன், இல்ல ஒரு வாரம் நான் வரமாட்டேன், இது என்ன இருக்கு? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு வாரம் நீங்க வராதது பெரிய விஷயம் கிடையாது. தேவனுக்கான வைராக்கியம் என்ன? சண்டே மத்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா நாளும் நம்ம வீட்டுல இருக்கோம், அதை செய்யறோம், வேலைக்கு போறோம், அங்க போறோம் அங்க போறோம். ஞாயிற்றுக்கிழமைனா நான் என் ஆத்துமா சபையில தான் இருக்கும். ஒருவேளை ஒரு இடத்துக்கு போனாலும் நாங்க வேற இடத்துல போனாலும் வர முடியாது. ஆனா ஒரு இடத்துல ஆலயத்துல நாங்க கர்த்தரை நாங்க ஆராதிச்சுட்டு தான் எங்களுடைய காரியங்களை செய்வோம். அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கணும் தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும் தெய்வ பிள்ளைங்களே. நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்துல பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எவ்வளவோ கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தா. ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா ஒழுங்கா தெய்வ சமூகத்துக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க. ஒரு நாள் அவங்க குழந்தை பிள்ளை இறந்து போச்சு, சின்ன பிள்ளை, ஒரு 10-15 வயசு இருக்கலாம். அந்த பிள்ளை இறந்து போச்சா. இறந்து போன பிற்பாடு பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த குழந்தைய துணியை போட்டு மூடி போட்டுட்டு கணவன் மனைவிமா ஆண்டோர் சமூகத்து வந்துட்டு சாட்சி போதியில சொன்னாங்களே, எழும்பி என் பிள்ளை மறிச்சிட்டு எல்லாரும் ஆராதனை முடிஞ்சு வாங்க. எப்படி சொல்ல முடிஞ்சு தெய்வ பிள்ளைங்களே? எப்படி எப்படி சொன்னாங்க தெய்வ பிள்ளைங்களை பாருங்க. என் பிள்ளை தான் சொந்த பிள்ளை, மரித்த பிள்ளை வீட்டுல போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சுக்கிட்டு எழும்பி சபையில எழும்பி சாட்சி சொல்லிட்டு போனாங்களாம் தெய்வ பிள்ளை. பாருங்க, அவங்களும் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா தேவனுக்காக. அந்த உலகம் மாய, இந்த உலகம் இவ்வளவுதான், நம்ம பரலோகத்துக்கு போகணும். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும், நம்ம சாட்சியா வாழணும். நமக்கு முந்தி வேதத்துல வாசிக்கிறவங்க அநேகர் பரலோகத்தை மாதிரியா வச்சுட்டு நமக்கு போயிருக்காங்க. அது போலதான் வாழணுங்கிறத அநேக தெய்வ பிள்ளைங்க காட்டியிருக்காங்க. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாமும் கூட தேவனுக்காய் தேவன ராஜ்யத்துக்கான அனுபவத்துல நம்ம இந்த பூமியில வாழ வேண்டியது அவசியமான ஒன்றா காணப்படும் தெய்வ பிள்ளைங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-12 வாசிக்கும் போது வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே,
தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். போதும் தெய்வ பிள்ளைகளை பாருங்க, நம்ம அந்த கடந்த நம்ம தியானித்ததால் அந்த காரியத்துல ஆரம்பம் பாத்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துல வந்தாங்க. முடிவு பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல அவங்க தேவன் யார், நம்ம உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் யாரு அப்படிங்கிற அனுபவத்தை அவங்க வெளிப்படுத்துற விதத்துல பார்த்து வாழ்ந்து அந்த தேசத்துல என்ன செய்றாங்க, அவங்க எல்லாம் சாதாரணமா அவங்க அப்படியே இருந்தாங்கல்ல. தானியேல் உயர்த்தப்பட்டான், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தாங்க. ஒவ்வொருவரும் அந்த தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு பதவியில வகிக்கிற விதத்துல என்ன செய்றாங்க, தேவன் அவங்கள ஆசீர்வாதமா அவங்க மாற்றப்பட்டாங்க. இந்த அனுபவத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நம்ம 11 வசனத்தை வாசித்தோம். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, நம்ம கூட பாத்தீங்கன்னா யாரை குறிச்சு நம்ம தியானிக்கிறோம் பாத்தீங்கன்னா அன்னாளை குறிச்சு வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே பாருங்க, அன்னாளுடைய கணவன் பாரு எல்கானுக்கு 2 மனைவிகள், பெனினாள், அன்னாள். பெனினாளுக்கு பாத்தீங்கன்னா 10 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா அன்னாளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. அதனால பாத்தீங்கன்னா பெனினாள் பாத்தீங்கன்னா ஒரே இவளை போட்டு என்னது ஒரே விசனப்படுத்த முடியா, இவ துக்கப்படும்படியா அவளை என்ன செய்ய ஒரே வேதனைப்படுத்திட்டே இருப்பா. ஒரு நடந்தா பாருங்க இந்த விதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்தி என்ன சந்தோஷமா ஆலயத்துல இருந்துட்டு போவாங்க. ஆனா பாத்தீங்க சொல்லப்பட்டிருக்க, அவள் அன்னாள் துக்கப்படும்படியா என்ன செய்வாளாம், விசனப்படுத்துவாள். அவ விசனப்படுத்தும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அன்னாள் என்ன கர்த்தருடைய ஆலயத்துல போய் சாப்பிடாம போய் அழுது கொண்டே இருப்பா. இதுதான் வழக்கம். ஏன்னா அவளுக்கு 10 பிள்ளை இருக்கு. அவன் நினைச்சிருப்பா, நீ பொம்பளைன்னு சொல்லுது, உனக்கிட்ட என்ன அருகதான் இருக்கு, ஒரு பிள்ளைய கூட நீ பெத்து கொடுக்கல, நீ எல்லாம் ஒரு பெண்ணா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருப்பா கேட்ட. நீனு பெருசா இருக்கிறிய, அப்படி இருக்கிய, இப்படி இருக்கேன்னு சொல்லி பாவம் அவளை நிமிர்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை வீட்டுல இருக்கவங்களே இப்படி வேதனைப்படுத்தா, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அந்த தேசத்துல உள்ளவங்க எவ்வளவு வேதனைப்படுத்தி இருப்பாங்க பாருங்க தெய்வ பிள்ளைகளே. அதான் விதத்தில் சொல்லப்படுது. அன்னாளுடைய காரியத்தை குறிச்சு பாத்தீங்கன்னா அந்த சொல்லப்பட்டது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அவங்க வாழ்க்கையில அவ பெனினாளால எவ்வளவோ வேதனைப்பட்டுட்டா. ஆனா இப்போ கடைசியா ஃபைனலா இதை விட வேதனைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுல, இதை விட அழகுக்கு முடியாத அளவுக்கு அவ்வளவு அழுகிறா தெய்வ பிள்ளைங்களை. அவ்வளவு வேதனைப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே என் சிறுமையை நீங்க கண்ணோக்கி பாருங்க, நான் இவ்வளவு வேதனைப்படுறேன், என்ன இப்படி என் சக்களத்தை என்னை போட்டு என் புருஷன் சொல்றான் 10 பிள்ளைய பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம்ல, அவன் ஆறுதல் படுத்துறான், அவனுடைய ஆறுதல் அந்த நேரம் தான். ஏன்னா மறுபடி சக்களத்தை அவ வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கா. இவளுக்கு அந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லாத அனுபவத்துல இருக்குது. அவ ஆண்டவர் சமூகத்துல பாருங்க அழுது ஒரு பொருத்தனையோட ஜெபிக்கிற, ஆண்டவர் நீங்க எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நீங்க தந்தீங்கன்னா அவன் உங்களுக்கே தந்துருவேன் ஏசப்பா. அவன் தலையில சவரகன் கத்தி பாடுவது, அந்த பையன் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் அவன் என் பிள்ளை இல்லப்பா, உங்க பிள்ளை, என் வயிற்றுல ஒரு குழந்தை பறக்கட்டு, ஆனா அந்த பிள்ளை நான் உங்களுக்கே நான் தந்துருக்கேன் அப்படிங்கிற அனுபவத்துல அவ்வளவு மனம் கசந்து அவ்வளவு மன வியாகுலத்தோடு அந்த சகோதரி என்ன செய்றாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த ஆலயத்துல அந்த ஏலி என்ற ஆசாரியன் கூட அந்த சகோதரியை புரிஞ்சிக்கல தெய்வ பிள்ளைகளே. பாருங்க, இப்ப நீங்க சர்ச்சில் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, உங்களை புரிஞ்சிக்காம உங்க முகத்தை பார்த்து உங்களை தப்பா சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரசங்கத்திலே ஏதாவது சொன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களேன்னு சொல்வீங்க. உங்களை நிறைக்கிற நிலவரத்தை நீங்க உங்க முகத்தை பார்த்து உடம்பு சரியில்லையோ உங்களுக்கு முடியலையோன்னு கேட்காம என்ன நீங்க இப்படி கோபத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாருங்க, அந்த சகோதரன் அந்த ஆசாரியன் பாருங்க, இந்த ஆசாரியன் பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, பாருங்க அந்த ஆசாரி எவ்வளவோ ஜனங்களை வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க போவாங்க, எவ்வளவோ பேரை பார்த்திருக்காங்க. ஆனா அந்த ஆசாரியன்னு கூட அந்த சகோதரி புரிஞ்சிக்க முடியல. நீ வெறுத்திருக்கிறியா, உன் குடிய உன்னை விட்டு விளக்கு. முதல் வார்த்தை எப்படி இருக்கும்? அவ வேதனைப்பட்டு கலங்கி தகச்சி வாழவா சாவாவா என்ன செய்யுங்கிற அளவுல அவ இருக்கா. அவளை பார்த்து அந்த ஆசாரின்னு சொன்ன முதல் வார்த்தை, நீ உன் குடிய உன்னை விட்டு விளக்கு, நீ எது வரைக்கும் வெறிச்சிருப்ப. எப்படி இருந்திருக்கும் உண்மையா நினைச்சு பாருங்க. அந்த சகோதரி, ஆண்டவரே என்ன நீங்க பேலியானின் மகளாக நீ என்ன செய்யாங்க எண்ணாதுங்க, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நான் என்ன செய்திருக்கிறேன், நான் நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லி நான் இந்நேரம் மட்டும் நான் ஆண்டவருடைய ஆலயத்துல நான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு தான் நான் இருந்தேன். நான் தப்பா நினைச்சுறாங்கன்னு அவர் சொன்னதுக்கு பிற்பாடு சொல்றாரு, நீ ஏலி சொல்ற சமாதானத்தோட நீ போ, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, இந்த அன்னாளுடைய ஆரம்பம் ஒரு மலடி.
மலடி என்ற அனுபவத்துல, ஒரு நிந்தையான ஒரு அனுபவத்துல, ஒரு வேதனையான அனுபவத்துலதான் இந்த ஆரம்பம் காணப்படுது பிள்ளைங்களே. ஆனா அந்த அன்னாளுடைய முடிவை குறித்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு பிற்பாடு அந்த வசனத்தை வாசிக்கும், அதன் பிற்பாடு அவள் துக்க முகமா இருக்கவில்லை, போய் போய் போஜனம் செஞ்சாலும் பாருங்க. கத்தர் அவளை ஆசிரியத்து பிற்பாடு, அவள் கத்தர் அவளை நினைத்தொழி, அதுக்கு பிற்பாடு அவர் குழந்தைய அவள் பெற்றெடுக்கிற, அந்த குழந்தை சாமுவேல் என்று என்ன செய்யறாவா பேரிடுறா தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் அந்த குழந்தையை பாத்தீங்கன்னா 24:25 வாசிக்கும் போது வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, அந்த சின்ன பையன் அந்த சாமுவேலு குழந்தையா இருந்தாங்க. பிள்ளை இன்னும் பால் மறந்த குழந்தைய கொண்டு நினைச்சிட்டாங்க, ஆலயத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த நிந்த நீங்கணும், நிந்த மாறினா போதும், மலடி என்கிற நிந்தை எனக்கு மாறினா போதும், அந்த பிள்ளை கத்தருக்கு என்ற உயிரோடு இருக்க நாள் வரையும் அவன் ஆலயத்திலே இருக்கட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த அதே பொருத்தனை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க. குழந்தையா இருந்த குழந்தைய அந்த பையனை கொண்டு ஆலயத்துல கொண்டு விட்டு அவங்க பொருத்தனையை நிறைவேற்றிட்டாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். பாத்தீங்களா தேவ பிள்ளை, கர்த்தர் அந்த ஒரு பிள்ளைய மட்டும் கொடுத்துட்டு மலடிங்கிற பேரு அதோட முடியிட்டு அப்படின்னு இல்ல. பாத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளும் மொத்தம் 5 பிள்ளைங்க. சாமுவேலுக்கு 6 பிள்ளைங்க என்ன செய்தாங்க, கர்த்தர் அவளுக்கு கொடுத்த அவளுடைய மலடி என்ற அனுபவத்தை கர்த்தர் மாற்றிருக்கிறத அனுபவத்தை பார்க்கணும் தேவ பிள்ளைகளை. ஆரம்பம் அற்பமா காணப்படுது, ஆரம்பம் அற்பமா காணப்படுது. ஏன்னா கர்த்தரே அவளுடைய கற்பத்தை அடைச்சிருந்தார், கர்த்தரே அவளுடைய கற்பத்தை அடைச்சிருந்தாரு. ஆனா முடிவு பாத்தீங்கன்னா 6 பிள்ளைங்க அவ பெற்றெடுக்கிற விதத்துல அவளுடைய மலடி என்கிற அனுபவம் மாற்றப்பட்டு அவ பெற்ற பிள்ளையினால பாத்தீங்கன்னா வேதத்துல 1 சாமுவேல் 2 சாமுவேல் சொல்லி 2 சாமுவேல் என்ற புஸ்தகம் எழுதப்படுற விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து வேதத்துல வாசிக்க, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அறியப்படுறத சாமுவேல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வேதத்துல பாத்தீங்கன்னா வேதத்திலேயே கடைசி நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் இருந்த ஒரே நபர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் தெய்வ பிள்ளைகளே. சாமுவேல் தான், வேற யாரும் இதே ஒரே ஆளா நியாயாதிபதியா இருக்கல, தீர்க்கதரிசியா இருக்கல, ஆசாரியனா இருக்கலாம். ஆனா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த சாமுவேல தான் ஸ்பெஷலான ஒரே ஆள். ஆனா அவர் நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினாரு, ஆசாரியராகவும் இருந்தாரு, அந்த ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறதுல கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, நம்ம இந்த வருஷ கடைசியில நம்ம வந்திருக்கோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இந்த பெரிநாளை போல் நம்மளை ஒடுக்கி நம்மளை என்ன செய்ய வேதனைப்படுத்துற அனுபவத்துல காணப்பட்டிருக்கலாம் தெய்வ பிள்ளைங்களே. இந்த பெரிநாள் துக்கப்படுத்துற அனுபவத்துல சக்கரத்தினால மகா பெரிய வேதனை நம்ம அனுபவிச்சலாம். வருஷ கடைசி அனுபவத்துல பாத்தீங்கன்னா அந்த தேவன் அன்னாள் சொல்றா, குப்பையில இருக்கிறவங்க சிங்காசனத்துக்கு உயர்த்துற விதத்துல அந்த பெரிநாளுடைய பேர் அதுக்கப்புறம் என்ன செய்யல, சொல்லப்படல. இப்ப வர நம்ம அன்னாள் சாமுவேல் தான் பெருமையா மேன்மையா சொல்ற விதத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம கடந்து போற பாதையில பெரிநாளை போல அனுபவத்துல காணப்படலாம். ஆனா முடிவு பெரிநாளுடைய பேரே வராத விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா காணப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது நம்ம வாசிக்கும் நோவாவை குறித்து நம்ம பார்க்கணும் தெய்வ பிள்ளைகளே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 9, 6, 12 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. போதும் தெய்வ பிள்ளைகளை. பாருங்க, நம்ம அங்க வாசிக்கிறோம் ஆதியாகமம் ஆரம்பம் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா தேவன் நினைச்சுதாங்க பூமியில எல்லாவற்றையும் படைத்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா தேவன் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி ஒரு ஆதாம கர்த்தர் உண்டு பண்றாங்க. ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து ஒரு மனுஷிய கர்த்தர் என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க, ஏவாள். இவங்க மூலம் பூமியில சந்ததிகள் பெருகி பெருகி பாத்தீங்கன்னா கடைசி பாத்தீங்கன்னா அந்த பூமியில மனுஷங்களுடைய பாவமும் அக்கிரமும்
பெருகிட்டு. தேவனே பாத்தீங்கன்னா மனுஷனை ஏன் உண்டாக்குனே நினைக்கிற விதத்துல அவ்வளவு மனசு இருதயம் வேதனைப்படுற விதத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பாவமும் பெருகிட்டு. அதனால பாத்தீங்க அப்படிப்பட்டதான பூமியில தேவனுடைய கண்களுக்கு நீதிமானா காணப்பட்டது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நோவா தான் நீதிமானா காணப்படுற தேவ பிள்ளைகளை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தேவன் சொல்ற அந்த நோவாவிட்ட நான் பூமிய அழிக்க போறேன், பூமியை முற்றிலுமா நான் அழிக்க போறேன், ஒருத்தங்களை விட எல்லாமே அழிக்க போறேன், இதுல இந்த சந்ததியில ஒன்ன மாத்திரம் நான் நீதிமானா கண்டேன். அதனால நீ என்ன செய், உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரத்துல 3 மாடி என்ன செய்ய அறைகள் கொண்டு 3 அடுக்குகள் கொண்ட பேழையை நீ என்ன செய்து உண்டாக்குன்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அந்த ஜனத்துடைய பாவம் பெருகிட்டு நான் அழிக்க போறேன் அப்ப அப்படின்னு சொல்லி செய்றாங்க சொல்றாங்க தெய்வ பிள்ளைங்க. அப்ப அப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படும் போதுதான் பாருங்க நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிற அனுபவத்துல காணப்படுறா தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க இந்த நோவாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா முழு உலகமும் பாவம் நிறைஞ்சி அவரோட அழிவுக்கு ஏதுவான அனுபவத்துலதான் இந்த நோவாவுடைய ஆரம்பம் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க இப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்பட அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த நோவா என்ன செய்யறாரு, தேவனுடைய வார்த்தைய பேழையும் கெட்டுறாரு. இன்னொரு பாத்தீங்கன்னா விதத்துல வாசிக்கும் போது 1 பேதுரு 3:20 சொல்லப்பட்டிருக்கு, நீதியை போதித்தவன் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை, 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்புவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பாருங்க தேவப்பிள்ளை, நீதியை போதித்த இந்த நீதி இந்த நோவா என்ன செய்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கும் அவர் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட பேழையை கட்டினது மாத்திரமல்ல, நீதியை போதிக்கிற அந்த தேசத்துல என்ன செய்தாரு, அவர் பிரசங்கம் பண்ணார். தேவப்பிள்ளை உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, தேவன் முழு உலகத்தையும் அழிக்க போறாரு, மழையினால அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ண எல்லாரும் என்ன செய்தாங்க, யாராவது ஒப்பு கொடுத்தாங்களா, யாராவது கீழ்ப்படிஞ்சாங்களா? என்ன செய்தாங்க, ஒருவரு கூட ஒப்பு கொடுக்கல தெய்வ பிள்ளைங்களே, ஒருவரு கூட என்ன செய்யல, கீழ்ப்படியில தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க அந்த பேழையை கட்டுறதுக்கு இவ்வளவு மரம் தேவைப்பட்டிருக்கும், கீழ் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளவோ பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும், எத்தனையோ ஆட்கள் வேலை செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க, விலைக்கு இவர் எவ்வளவோ பொருட்களை வாங்கியிருப்பாங்க, வித்திருப்பாங்க, எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கும் தெய்வ பிள்ளைங்களே. ஆனா அதுல ஒருவரு கூட சம்பந்தப்பட்ட ஒருவரு கூட இந்த நோவா குடும்பத்தை தவிர ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க அவ்வளவு பேரும் அழிக்கப்படுற அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த நோவாவுடைய இந்த ஆதியாகம புஸ்தகம் 7:6 பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை எல்லாரும் என்ன செய்றாங்க, ஃபர்ஸ்ட் பேழைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா 7 நாள் கழிச்சுதான் மழை வருது தெய்வ பிள்ளைங்களே. இந்த ஜனத்துக்கு மழை என்னன்னே தெரியாது, ஆனா அவங்க நம்பல. ஆனா வேதத்துல எபிரேயர் 11:7 வாசிக்கும் போது விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிக்கு சுதந்திரவாளியா என்ன செய்தார், இவரு நோவா மாற்றப்பட காணல. ஆனா நோவா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே விசுவாசித்து ஒப்பு கொடுத்ததுனால பாதுகாக்கப்பட்டாங்க தெய்வ பிள்ளைகளை. பாருங்க ஒரு மழை பெய்யறதுக்கு 7 நாளுக்கு முன்பாகவே தேவனும் நோவாவே அவனுடைய குடும்பம் மிருகங்கள் எல்லாமே பேழைக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு 7 நாள் கழிஞ்சுதான் அவங்க மழை பெஞ்சு தெய்வ பிள்ளை. இந்த 7 நாள் கூட ஜனங்கள் என்ன செய்யல, இவங்க எல்லாம் அப்ப நம்ம எல்லாம் வாழ்றோம், இருக்கிறோம், சாப்பிடுறோம், எடுக்கிறோம். ஆனா இவங்க எல்லாம் கப்பலுக்குள்ள அவங்க நோவா குடும்பம் மனைவி பிள்ளைங்க பெய்யாச்சு, மிருகங்கள்லாம் போகுத, சரி நம்மளும் போவோம், நம்மளும் ஆயத்தமோ, அதை பாக்குறவங்க கூட என்ன செய்யல, உணர்வலை. ஒருவேளை நான் நினைக்கேன் எல்லாம் செல்போன் இருந்திருந்தா வீடியோ எடுத்திருப்பாங்க, போட்டோ எடுத்திருப்பாங்க. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், நம்ம ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், இன்னும் என்னெல்லாமும் இருக்கலாம், எல்லாத்துலயும் போட்டு சந்தோஷப்படுறவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஏன்னா லைவா ரொம்ப வியூஸ் கூடுதலான ட்ரெண்டிங்கா இருந்தது அந்த நியூஸா இருந்திருக்கும். அப்படி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனா பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து இது பண்ணி ரொம்ப இது பண்ணவங்க கடைசி கொஞ்சம் நிமிஷத்துல அடுத்த மழை பெய்ய ஆரம்பிச்சு உள்ள இருக்கவங்க இவங்களை பார்த்து வேடிக்கை பார்த்திருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் அந்த டைம்ல கூட 7 நாள் கழிச்சுதான் மழையை பெய்யுது. அதுக்கு 7 நாளுக்கு முன்பாக இவங்க பேழைக்குள்ள போய் நான் நினைக்கிறேன் இவங்க ஜனங்கள் நோவா அவனுடைய பிள்ளைங்க மனைவி எல்லாருமே நல்லா பார்த்திருப்பாங்க, எப்படி நம்ம உட்காரதுக்கு படுக்கிறதுக்கு வசதியா இருக்குதா, மிருகங்கள் எல்லாரும் இருக்க எடுக்க. ஒரு நம்மளே பாருங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா எத்தனையோ தடவை அதை எடுத்தமா இதை எடுத்தமா, வெளியே வண்டி கிட்ட போன பிற்பாடு அது ஐயா மறந்துட்டேன்னு சொல்லி ஓடி வந்து எடுக்க வரும். அப்படி நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரிப்புக்கே அதை எடுக்கல இதை எடுக்கலன்னு சொல்லி பயங்கர ஒரு டென்ஷன்ல இருப்போம். இவங்க போன ட்ரிப் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் பேழைக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அதிகமா தான் பேழைக்குள்ள இருந்தாங்க. அவ்வளவு பெரிய ட்ரிப் அவங்க போனாங்க தெய்வ பிள்ளைங்களே. அதுல அப்ப எப்படி எடுத்துருக்கணும். அதனால 7 நாள் ஆண்டவர் சரியா 7 நாள் மழை பெய்யுறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே கப்பல் பேழைக்குள்ள உங்களை
கொண்டு போய் நீங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எடுத்தீங்களா, நீங்க உங்களுக்கு உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு வசதியா இருக்கு, எல்லாமே அவங்க ட்ரையல் பார்த்துட்டாங்க. பார்த்துதான் அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்ன செய்றாங்க, ட்ரிப்பு போன மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, நல்லா சந்தோஷமா அவங்க இருந்தாங்க. அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க தேவப்பிள்ளை. அவங்கள பார்த்தவங்க, வீடியோ எடுத்தவங்க, பேசுனவங்க, இவங்க எல்லாம் மனுஷங்க, வாழ தெரியாதவங்க, ஐயன்னு சொல்லி வாழ தெரியாதவங்க, இப்படி இருக்காங்களே சொல்லி இவங்க அவதூறா, இவங்க வார்த்தையை கேட்காதவங்க எல்லாரும் நினைச்சுதாங்க அழிக்கப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைங்க எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. பாருங்க, இவங்களை பார்த்து பலவிதமான விதத்துல பழி சொல்லு, இவர் சொன்ன இந்த தாத்தாக்கு வேற வேலையே இல்லை சொல்லி என்ன செய்தாங்க, பழிச்சு பயங்கரமா நளியா நக்கலா என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அப்படி பேசினவங்க எடுத்தவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க, அழிக்கப்பட்டாங்க. அவங்க சுவடே இல்லாம, அவங்க பேரே இல்லாம, அவங்க குடும்பமே இல்லாம, இனமே இல்லாம அழிஞ்சு போனாங்க. ஆனா நீதியை போதித்தவனாகிய அந்த விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்ததான அந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த நீதிக்கு சுதந்திரவாளியா மாற்றப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த நோவாவுடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாத ஜனத்தோட ஒரு ஆரம்பம். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுத்தமான ஒரு புது ஜெனரேஷனை ஆரம்பிக்கிற விதத்துல, புது ஜெனரேஷன் இவங்க மாத்திரம் இல்ல, மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரு புது தேசம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல அவங்களுடைய முடிவை காணப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைகளை என்னன்னு சொல்லி பாத்தீங்க, இன்னொன்னு தேவனுடைய கோபத்துக்கு, பெரு வெள்ளத்துக்கு, தேவனுடைய எல்லா அழிவுக்கும் உங்க குடும்பம் நினைச்சுதாங்க பாதுகாக்கப்பட்டாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் நினைச்சுதாங்க பாதுகாக்கப்பட்டாங்க. கீழ்ப்படியாத ஜனங்கள் முற்றிலுமா என்ன செய்தாங்க, அழிக்கப்பட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அல்லேலூயா. ஆறாவதா நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனத்துல வாசிக்கும் போது விதைக்கிறவனுடைய ஓமை பாத்தீங்கன்னா பாருங்க, விதைக்கிறவன் விதைக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விதைகள் எங்க விழுது, வழியருகே விழுது. தேவப்பிள்ளை வழியருகே விழுது. அந்த வழியருகே விழுந்ததான விதைகளை பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து பட்சித்து போடுது. பாத்தீங்க தேவப்பிள்ளைங்களை, பாருங்க, நம்ம வசனங்கள் ஆகிய பிரசங்கம் நம்ம கேட்கிறோம். தேவப்பிள்ளைங்களை பாருங்க, அந்த வசனத்தை கேட்கும் போது, அந்த வசனத்தை நம்ம உணராது இருக்கும்போது, இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை 2 நாள் கழிஞ்சோ அடுத்த வாரம் கேட்கும்போது, நான் என்ன பிரசங்கம் கேட்ட நமக்கு அது தெரியால, நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இதோட நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களா, அந்த பறவைகள் வந்து எடுத்துட்டு போனது மாதிரிதான். அந்த வசனத்தை, இந்த வழியருகே விதைக்கப்பட்டவங்க நிலவரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு உணர்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா பறவைகள் பட்சித்து போட்ட அனுபவம், வழியருகே விதைக்கப்பட்ட அனுபவம். அது 2வது பாத்தீங்கன்னா அந்த விதைக்கிறவனுடைய விதைகள் வந்து கற்பாறையில விழுந்துச்சான். கற்பாறைனா அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்துல விழுந்துச்சான். அது கொஞ்ச நாள் எனக்கு டக்குன்னு வளர்ந்துச்சு. ஏன்னா அது மண் ஆழமா இல்லாதனால அந்த விதைகள் டக்குன்னு வளர்ந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா என்ன செய்துச்சு, அது வந்து கரிஞ்சி தீஞ்சு போச்சு. கண்டினியூ அந்த விதை அந்த செடி வளரல. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் நம்ம சத்திய வசனமா நல்லா கேட்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா அந்த வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும், உபத்திரம் வரும். பாருங்க, ஏசப்பாவே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு உடனடியா பாருங்க பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்திரத்துக்கு போனார். அப்ப நம்ம சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் நமக்கு சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடு வரும். அதுல நாம என்ன செய்யணும், நமக்கு என்ன கஷ்டம் பாடு வந்தோம், நம்ம என்ன செய்யறோம், தெய்வனை விட்டு, தெய்வ சமூகத்தை விட்டு, கூட்டம் ஜபங்களை விட்டு குறைச்சிரும். என்ன செய்யறோம், நம்ம ரொம்ப ஜோமனால, ரொம்ப நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுனால, வீட்டுல குடும்ப ஜபம், காலை ஜபம், இரவு ஜபம் எல்லாம் பண்ண நமக்கு ஒரே கஷ்டம். எங்க போகட்டு, நமக்கு ஒரு தொழில ஆசீர்வாதம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வீட்டுல சமாதானம் அப்படி இல்லை, இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஜபத்தை குறைப்போம், பைபிள் வாசிப்பை குறைப்போம், தெய்வ சமூகத்தை குறைப்போம். அது தேவனை வீட்டுக்கு வந்து கற்பாறையின் அனுபவம். தெய்வ பிள்ளைகளே, அது மாதிரி முள்ளுள்ள இடங்கள், 3வது அந்த விதைகள் முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். பாருங்க, உள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதைகளின் அனுபவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விதையும் வளருது, நல்ல விதையும் வளருது, முள்ளும் வளருது. பாத்தீங்க, அந்த முள் செடி என்ன செய்யுதுன்னு சொல்லி நல்ல நிலத்துல அந்த விதைய செடிய வளர விடாம நெருக்கி போடுது. பாருங்க, இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நம்ம வளர்கிறது மாத்திரமல்ல, வளரும் போது உலக கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த உலகத்தை நம்ம அப்படி வாழணும், இப்படி வாழணும் கேட்பாங்க. நீங்க என்ன இப்படி மாறிட்டீங்களா, அந்த சர்ச்சுக்கு போய் கோயிலுக்கு போய் இப்படி வாழ வேண்டிய காலத்துல இப்படி மாறிட்டீங்களே, வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு நகை நட்டெல்லாம் கலத்தி இப்படி வாழ வேண்டிய காலத்துல இப்படி மாறிட்டீங்களே, இந்த இப்படி செஞ்சுட்டீங்களே, இப்படி 4 பேர் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம என்ன செய்வோம், உலகத்தினுடைய காரியம், அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்ம என்ன செய்வோம், அப்படியே மாறி வாழ்ந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட அந்த விதையை போல ஒரு பலனில்லாத அனுபவத்துல மாற்றப்படுறோம். 4வது பாத்தீங்கன்னா, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகள் பாத்தீங்கன்னா, நல்ல நிலத்துல விழுந்து ஒவ்வொரு விதைகளும்
30, 60, 100 பலன் தந்த தெய்வ பிள்ளை. நம்முடைய ஜீவிதத்தை நாம கூட இந்த விதைக்கிறவன் உவமையின் ஆரம்பம் இப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. நாம எப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய ஜீவிதத்திலையும் கூட பாருங்க, நாம ஒவ்வொருவரும் வழியருகே விதைக்கப்பட்ட அனுபவத்துலதான் ஆரம்பத்துல காணப்படும். வசனத்தை நம்ம கேட்போம், ஆனா வசனம் நமக்கு புரியாது. வசனத்தை நம்ம கேட்டோம், வசனம் புரியாது. ஆனா நாட்கள் ஆக ஆக வசனம் நமக்கு கேட்டோம், வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு, ஆனா ஒப்பு கொடுக்க நமக்கு விருப்பம் இருந்துச்சு. ஆனா நம்ம கல்லான மனசு ஒப்பு கொடுக்க முடியல. ஆனா நாட்கள் ஆகும்போது ஒப்பு கொடுக்கிற விதத்துல, வசனத்தை ஒப்பு கொடுக்கிற விதத்துல கதை நினைச்சவங்க நமக்கு கிருபையை தந்தாங்க, அபிஷேகத்தை கத்த தந்தாங்க, நம்மள மாற்றினாங்க. தெய்வ பிள்ளைங்களே பாத்துங்க, ஒவ்வொருத்தருடைய வசனமும். இந்த செல்வராணி அம்மா இருக்காங்க, அவங்க படிப்பறிவே இல்ல, பள்ளியிடத்து வாசலுக்கே போல. ஆனா அவங்கள்ட்ட கேளுங்க, சத்திய உபதேசம் ஏதாவது கேளுங்க, பிரசங்கம் ஞானஸ்தானம்னா என்னன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எசிலியாண்டி கேளுங்க, அவங்களுக்கு படிப்பறிவு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, சத்தியம்னா இதுதான், உபதேசம்னா இதுதான். அவங்க ஏன் அப்படி மாறினாங்க? நாட்களும் காலங்களும் வருஷங்களும் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவரை பாருங்க, இருதயத்துல வைத்து மனதிலையும், மனதுல வைத்து இருதயத்திலையும் கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தாங்க? பசுமர தானியே போல நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் எழுத வைத்து சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைத்து கர்த்தர் நம்மள நடத்துறாங்க. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, நம்ம சில சத்தியத்தை விட்டு மாறி நம்ம பேரும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகி போற அனுபவத்துல காணப்படும். ஆனா கர்த்தர் நம்மள என்ன செய்வோம்? கொத்தி எரு போடுற விதத்துல நம்முடைய ஜீவியத்தை என்ன செய்தாங்க? மாற்றப்படி நம்மளை மாற்றி கடைசியா பார்த்து நம்ம நல்ல நிலத்துல விதைக்கப்பட நல்ல பலன்களை தருகிற விதத்துல கர்த்தர் நம்மளை மாற்றாங்க. தெய்வ பிள்ளைங்களை இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் எப்படிப்பட்ட அனுபவத்துல காணப்படுறோம்? நாம வழியறிஞ்சு விதைக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கிறோமா? முள்ளுள்ள அனுபவத்துல காணப்படுறோமா? கற்பாறை நிலைக்கப்பட்ட அனுபவத்துல நம்ம இருக்கிறோமா என்பதை அறிந்து ஒப்பு கொடுத்து நாம ஒவ்வொருவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நாம் பலன் தரி விதைகளாக நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது. கடைசியா பாத்தீங்கன்னா மத்தேயு 1 19, 18 வாசிக்கும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் போதும். தெய்வ பிள்ளைகளை பாருங்க, நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கடைசி ஏசப்பாவுடைய ஆரம்பம் கூட பாத்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய ஆரம்பம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய ஜனனம் பாத்தீங்கன்னா, அவங்க தாய் தகப்பன் 2 பேருக்கும் பேசிதான் வச்சிருக்கு. ஆனா அவங்க கூடி வரும் முன்னே அவங்க தாய் என்ன செய்துட்டாங்க? கர்ப்பவதியா மாறிட்டாங்க. கல்யாணம் ஆக முன்னாகவே என்ன செய்தாங்க? கர்ப்பவதி ஆயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரால அவங்க கர்ப்பவதி ஆனாங்க. ஆனா இத வந்து தெரியாது யோசேப்புக்கு. நியமிக்கப்பட்ட யோசேப்பு என்ன சொல்றாரு? அந்த மரியாள அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமா அவளை என்ன செய்வோம்? நம்ம தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மனசுல யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் தேவதூதன் அவரோட என்ன செய்றார்? பேச, நீ அப்படி சிந்திக்காத, பேசாத, அவளோட உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உண்டாகுனது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? பேசி தெளிவுபடுத்துறாங்க. தெய்வ பிள்ளைங்க பாருங்க, உலகம் இது வந்து தெரிந்தவங்களுக்கு, தெய்வீகமானவங்களுக்கு தெரியும். ஆனா உலக பிரகாரம் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? உலக நடைமுறையில உள்ளதா அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா? ஏசப்பாவுடைய ஆரம்பமே ஒரு நிந்தை தான். தெய்வ பிள்ளைங்களே, ஏசப்பாவுடைய ஆரம்பமே ஒரு அவமானமான ஒரு அனுபவத்துலதான் காணப்பட்ட. தெய்வ பிள்ளைங்க விதத்துல கூட யோவான்ல கூட பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க, நாங்க ஆபிரகாமின் குமாரர், நாங்க வேசித்தனத்துல பிறந்தவங்க கிடையாது அப்படின்னா. ஏன்னா ஏசப்பாவை பாயிண்ட் பண்ணி அப்படி பேசுவாங்க. தெய்வ பிள்ளைகளே, ஏசப்பாவை அது மாத்திரமல்ல, இவர் வந்து பிசாசுகளின் தலைவன், இவர் மதிமயங்கி இருக்கிறாரு, பாவிகளின் சிநேகிதன், இப்படி ஏசப்பாவுக்கு கூட பலவிதமான அவப்பெயர்கள், நிந்தைகள் தான் என்ன செய்த தெய்வ பிள்ளைங்களே காணப்பட்ட. தெய்வ பிள்ளை, ஆனா ஏசப்பாவுடைய முடிவு குறித்து பாத்தீங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா, தேவன் மேன்மையான மகிமைக்குரியவரா மாற்றப்பட்டாரு. தெய்வ பிள்ளைங்களே, அந்த இடத்துலயும் கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா அடக்கம் பண்ணதுல கூட இன்னைக்கு கூட அந்த மத்தேயு சுவிசேஷம் 6 கடைசி பாத்தீங்கன்னு சொல்ல, அந்த சீஷர்கள் அவரை களவா தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நிந்தியான பேச்சு இப்ப கூட அடிபடுது அப்படின்னு சொல்லி அந்த வேதவசனம் உண்டு. தெய்வ பிள்ளைங்களை பாருங்க, ஆனா தேவன் ஆகிய தேவன் நம்முடைய கர்த்தர் அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து பிற்பாடு பாத்தீங்கன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடையவராக மாற்றப்பட்டாங்க. தெய்வ பிள்ளை, இன்றைக்கும் பாத்தீங்கன்னா முழு உலகத்திலையும் முழு உலக ஜனத்துக்காக, முழு உலகத்தினுடைய ஜனத்துக்காக ரட்சிக்க ஒப்பு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஏசு கிறிஸ்து தான். ஏசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். அவர் தான் உலக ரட்சகர் என்று அறியப்படுறதுல தேவனுடைய முடிவும் மகிமையான அனுபவத்துல காணப்படுது. தெய்வ பிள்ளைகள், இந்த நாளை நம்ம தியானித்தோம். வசனத்தின் பிரகாரம் அற்பமான ஆரம்பமும் மகிமையான முடிவும் சொல்லி நம்ம தியானித்தோம். தெய்வ பிள்ளைங்களே, நம்ம தியானித்தது போல அந்த நினிவே பட்டணம்
ஆரம்பம் மிக அற்பமான அனுபவம். ஆனா முடிவு வேதத்துல எழுதப்படுற விதத்துல அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுற விதத்துல பரலோக பிரஜைகளா மாற்றப்படுறது கத்தர் மாற்றினாங்க தெய்வ பிள்ளைகளே. ரெண்டாவது பாத்தீங்க சகையு, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவன். ஆனா ஆபிரகாமின் குமாரனாக பாருங்க அந்த வீட்டார் அவன் எல்லாம் ரட்சிக்கப்படுவதில் முடிவு மகிமையா மாற்றப்படுது தெய்வ பிள்ளை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க பாருங்க சிறை பிடிக்கப்பட்டு வந்த வாலிபர்கள். ஆனா அவங்க முடிவு அந்த தேசத்துல அவங்களுடைய பேர் விளங்கப்படுற அனுபவத்துல ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அதிகாரிகளை மாற்றப்படுத்த அந்த ராஜாவே இவங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க உயர்த்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட கத்தர் அவங்க முடிவை மாற்றினாங்க தெய்வ பிள்ளைகளே. மலடி என்ற அன்னாள் தேவனே அவ கர்ப்பத்தை அடைச்சிருந்தாங்க. ஆனா முடிவு அவ 6 பிள்ளைங்க மொத்தமா பெற்றெடுக்கிறதுல கத்தர் அவளை ஆசீர்வதிச்சாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாதிரி நோவா அவர் வாழ்ந்த காலம் ஜனங்கள் முற்றிலும் பாவத்தில் உள்ள ஜனங்கள். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா புதிய ஒரு ஜெனரேஷன், புதிய ஒரு மக்கள், புதிய ஒரு மிருகஜீவன்கள் வரக்கூடிய விதத்துல ஒரு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல ஏசப்பா நினைச்சிருந்தாங்க. அந்த நோவாவுடைய முடிவை மகிமையா மாற்றினாங்க. விதைக்கிறவன் ஓமே ஆரம்பத்துல வழியருகே விதைக்கப்பட்டது போல ஒரு கொப்பு கொடுக்க முடியாத கீழ்ப்படியாத அனுபவத்தை காணப்படுறது போல இருந்தாலும் முடிவு 100 பலன் விதத்துல ஏசப்பா நினைச்சாங்க மாற்றினாங்க. அது போல ஏசு கிறிஸ்துவனுடைய ஆரம்பமும் கூட ஒரு அற்பமான நிந்தையான அனுபவம் காணப்படுது. ஆனா இன்றைக்கு ஏசப்பாவுடைய நாமம் முழு உலகமும் பிரஸ்தாபப்படுற விதத்துல மகிமைப்படுற விதத்துல கத்தராகிய தேவன் ஆசீர்வதிச்சிருக்காங்க. கத்த அந்த வார்த்தைகள் மூலமா கத்த நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்தை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.